ஹாய் ஹலோ டார்மிஸ் அனிஷா எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புகிறேன்டா. ஆமாம், இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. அப்புறம் கமிட்டட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. எல்லாருக்கும் பெரிய பெரிய வேலண்டைன்ஸ் டே விஷடா. அப்புறம் சிங்கிள்ஸாக இருக்கவங்களாம் நம்மளோட OT7 டைமண்ட்ஸ் கூட கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அப்புறம் நானும் என்னோடய விஷயம் சொல்லணும்ல, வேறு யார், என்னோடய மாமா ஜூங்கு தான். நிறைய பேர் நினைப்பீங்கல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்லக்கா அப்படின்னு. ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான். ஆனால் எனக்கு 4 ஹஸ்பண்டுடா. அதில் 1 ரியாலிட்டி, பாக்கி 3ம் என்னோடய டெலுவில். அதனால தான். ஸோ என்னோடய 3 ஹஸ்பண்ட்ஸுக்கும் நான் வேலண்டைன் டே விஷயம் பண்ணிக்கிறேன். அந்த 3 ஹஸ்பண்ட்ஸ் யாருன்னு சொல்லலை, ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் சொல்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜூங்கு தான். என்னோடய ஜூங்குக்கு பெரிய பெரிய வேலண்டைன் விஷயம் நான் இந்த எஃப்எஃப்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். ஏன்னே தெரியல, அவனை ஒன் டைம் போய் பார்த்துடணும், அந்த மாதிரி ஒரு பைத்தியமாக நினச்சிட்ருக்கேன் அவன் மேலே. அதனால தான் என்னோடய எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவனையும் என் கூடயே அவன் இருக்கணும். அதனால தான் அந்த எஃப்எஃப்லேயே நான் கொண்டு வந்திருப்பேன். ஐயோ, நிறைய பேசிட்டேன்னா சாரிடா, சாரி. அதுக்கப்புறம் எப்பயும் மாதிரி நம்ம அவங்களுக்கும் வேலண்டைன்ஸ் டே விஷயம் பண்ணிக்கலாம். அவங்களும் அவங்களோட லவ்வை நெக்ஸ்ட் இயர் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்கல்ல. ஸோ நம்ம டேரெக்டாகவே பார்த்துடலாம். February 14 போய் என்ன பண்ணுறாங்கன்றையோ அதெல்லாம் நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. எப்போ வருவாங்கன்றிருக்கு. ஸோ சீக்கிரமாக வந்துடுவாங்க. இன்னும் 118 டே மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம பிடிஎஸ் கூட நம்ம February 14 எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேடா. என்னோடய வேலண்டைன் விஷயம் நான் இந்த எஃப்எஃப்ல சொல்லிட்டேன். நீங்களும் சொல்லணும்டா, கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்களும் யாருக்கு சொல்கிறீங்க நானும் பார்க்குறேன். ஸோ உங்களோட வேலண்டைன்னா யார் அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்க்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஓகேடா. நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தமிழ்லைனில் பார்க்குற மாதிரி வில் யூ பி மை வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. பிடிச்சிருந்தா ஸ்டோரியை எப்பயும் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இப்படி கதை இருக்குது, அப்படி இருக்குது, ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ஐயோ இவங்க இவ்வளோ பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் அப்படிலாம் சொல்கிறதில்ல. நல்லா இருக்குக்கா அப்படின்னு முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு இந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பர்டிகுலராக சொன்னால் கொஞ்சம் நான் ஹாப்பியாக இருப்பேன். அப்போ நம்ம ஸ்டோரியை கவனிச்சிருக்காங்கல்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கடா. ஓகேவா? ஏடா நிறைய பேசிட்டேன். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஜிகுக் ஒன் ஷாட் தான்டா. இதில் நம்ம ஜேகே டாக்டர், ஜிமன் டீச்சர், இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் தான் இந்த ஸ்டோரியில். இது சின்ன ஸ்டோரி தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகேடா, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்ட் வந்தால் மன்னிச்சு. ஓகேவா? ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. இப்போது ஒரு கிளப்பு தான். அந்த கிளப்பில் ஸோ கூட்டமாக இருக்குது. அங்கே ஒரு டேபிளில் ஒரு பர்சன் தான் கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க. அந்த கையில் வச்சுருக்க ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி அழுகிறான். அழுதுகிட்டே அவனோட கையில் தான் பியர் இருக்குது. அதுதான் அப்படியே குடிச்சிக்கிட்டே அந்த ஃபோட்டோவை பார்த்து, எதுக்குடி என்னை விட்டு போனேன்? காரணமே இல்லாமல் எதுக்கு விட்டுட்டு போனேன்? எதுவுமே சொல்லாமல் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேன். நான் அப்போது உன்னை இவ்வளோ நான் லவ் பண்ணது, அப்போ நான் என்ன கேனேன்? எனக்கு புரியலடி, சத்தியமாக ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் வேணாம், இதுக்கு மேலே நீ எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த பியரை தான் பயங்கரமாக குடிச்சிட்ருக்கான். அது நம்ம சங்குக் தான் பயங்கரமாக குடிக்கிறான். அங்கே அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணோட ஃபோட்டோ தான், அது ஒயன் தான். எனக்கு நீ வேணாண்டி, நீ போன வரவே இரு, எப்பையும் திருப்பி வந்துடாது என்கிட்ட. வந்தா ஜங்கு பொல்லாதவனா ஆயிடுவான் அப்படி சொல்லிட்டு அப்படி குடிச்சிட்ருப்பான், பயங்கரமாக குடிச்சிட்ருப்பான். இப்போது ஜங்குக்கு தான் ஒரு கால் தான் வரும். ஜூங் தான் அடிப்பான். இப்போது கால் அடிச்சுட்டு இருக்கும். ஜூங் தான் எடுக்கவே மாட்டான். இப்போது காலை தான் அட்டன் பண்ணிவிட்டு என்னடா அப்படின்னு கேட்பான். டேய் எங்கடா இருக்க அப்படிமா. எங்கேயோ இருக்கேன், உனக்கு என்ன அப்படிங்கும்போது, டேய் மயிறு எங்கே இருக்க? நான் பாரில் இருக்கேன் அப்படிங்கும்போது, ஏன்டா அப்படி பண்ணுற? டெய்லியும் எதுக்குடா இவ்வளோ குடிக்கிற ஜங்குக்? டேய் நம்ம நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் போகிறோம்டா, இன்றைக்கி இவ்வளோ குடிச்சிட்ருக்க என்ன ஜங்குக் அப்படிங்கும்போது, டேய் நான் குடிப்பேன், என்ன நீ ஏன்டா கேட்குற? நான் குடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கும்போது, ஜங்குக் ஃபோனை வை நான் வரேன் அப்படிங்கும்போது, இப்போது ஜூங் தான் ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போது கட் பண்ணோன்னே திருப்பி அந்த ஃபோட்டோ தான் ஃப்ளாஷ் ஆகும். ஜங்குக் தான் ஒன்னால தான் இந்த ஜியோன் ஜங்குக் இப்படி மாறி போய் உட்காந்துருக்கேன்.
ஆ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படி சொல்லிட்டு குடிச்சிருவான். நல்லா குடிச்சிட்டு ஒரு 4-5 பாட்டில் மட்டும் தான் குடிச்சிட்டு அப்படியே அந்த டேபிளில் தான் மாட்டே ஆயிடுவான். இப்போது சங்குக்கும் ஸ்லேயும் தான் வந்து பார்க்கும்போது சங்குக் தான் அந்த டேபிளில் தவிச்சு மாட்டாய் கிடப்பான். இப்போது ஜூங் தான் டேய் ஆடுறான் இவனை என்ன சொல்கிறதுனே தெரியலடா அப்படி சொல்லிட்டு அந்த சவுக்க தான் தூக்கி பார்க்கும்போது அவன் ஃபுல் போதையில் இருப்பான். புள்ளி தான் ஜூங் என்னடா இவன் இவ்வளோ குடிக்கிறான் டெய்லி அப்படிங்கும்போது அதான்டா அவள் விட்டுட்டு போயிட்டால அதை நினச்சி இப்படி ஆகுறான். நானும் இவ்வளோ சொல்லிட்டேன்டா கேட்க மாட்டேங்கிறான். ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன் அவள் ஒத்து வரமாட்டா அவள் நல்லவல்லடா அப்படின்னு சொன்னேன் கேட்கல. இப்போ படுறான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் போகணும். இவனை எப்படியாவது மாற்றணும்னா அந்த மெடிக்கல் கேம்புக்கு அவனை வர வச்சு ஓகே பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வரையும் குடிச்சிட்ருக்கான். சரிடா வா இவனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜுங்குலேயும் தான் ஜங்குக்கு அப்படியே 2 தோல்லையும் அவங்க 2 கையை எப்படி போட்டுட்டு கூட்டு தான் போவானுங்க. அப்படியே போயிட்டு இப்போது ஜங்குக் லீ ஜூ 3 பேரும் ரூமில் தான் இருப்பாங்க. அந்த ரூமில் தான் ஜங்குக் போய் பெட்டில் தான் போடுவானுங்க. போட்டுட்டு அவனோட அந்த ஷூ செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு போற்றி விட்டுட்டு இப்போது ஜங்குக்குள்ளே நான் வெளியே வந்து ஷாண்டா அவன் மாறவே மாட்டானா அப்படிங்கும்போது அவன் எப்பட்றா மாறுவான். அவளை அவ்வளோ லவ் பண்ணான். அவளுக்கு எப்படி தான் இவனை விட்டுட்டு போக மனசு வந்துச்சோ ஏதாவது ரீசன் சொல்லிட்டு விட்டுட்டு போனால் கூட அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்டா. ஆனால் ரீசனே இல்லாமல் காணா போயிட்டாடா. அவள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா, ரீப்ளே பண்ண மாட்டேங்கிறா, எதுக்கும் ஆன்சர் இல்லை. ஆனால் 1 வீக் முன்னாடி அவன் பார்த்தேன்னு சொன்னான். ஷேர் கூட ஒரு சரண்டில் பேசிகிட்டு இருந்ததா சொன்னான். அப்படிங்கும்போது என்ன போய் இவன் பேசியிருக்க வேண்டியதுனடா எப்படா போய் பேசுவான். அவள் வேறு பையன் கூட பேசிகிட்டு இருந்ததை அவன் பார்த்துருக்கான். அப்படிங்கும்போது அப்போது சங்குக்கு அவள் லவ் பண்ணலையா ஜூ அப்படிங்கும்போது அவளோட பணத்துக்கும் அவன் டாக்டராக இருக்கான்னு அதுக்காக மட்டும்தான் அவள் வந்தது. நான் ஆரம்பத்துலேயே அவன்கிட்ட சொன்னேன்டா இப்போ சரியில்லை அப்படின்ட்டு. ஆனால் அவன் என் பேச்சை கேட்கல. இப்போது இவ்வளோ பெயின் அனுபவிச்சிட்ருக்கான். இவனோட பெயினுக்கெல்லாம் ஒரே வழி இவன் இங்கே இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம ஊர்லேயே ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கிற அடிவார பகுதியில் இருக்கிற அந்த மக்கள்லாம் மெடிக்கல் கேம்ப்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் தான் சங்குக் பேரை கொடுத்தேன். சங்குக் நீ நான் நம்ம 3 பேரும் அங்கே போகிறதுக்கு நான் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். அப்படிங்கும்போது சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவனை கூப்பிட்டு போய் அங்கே 1 மணி நேரத்தில் நம்ம இருப்போம் அப்படிங்கும்போது ஆமாண்டா அப்போ தான் எல்லாத்தையும் மறந்துருப்பான் அப்படி சொல்லிட்டு இப்போது லீயும் தூங்க தான் போயிடுவாங்க. இப்போது அப்படி அந்த நைட் தான் போய் மறுநாள் காலையில் தான் ஆயிடும். இப்போது லீ ஜூங்கெலாம் எழுந்திரிச்சு எல்லாம் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இப்போது சங்குக்கு தான் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு தலையில் கை வச்சுட்டு என்னடா தலை எப்படி வலிக்குது அப்படிமா கொஞ்சம் குடிக்கணும் இப்படி 10 பாட்டில் கிட்ட குடித்தா அப்படி தான் தம்பி ஆகும் அப்படிங்கும்போது என்ன 10 பாட்டிலா நான் வராதி நீ 10 பாட்டிலாக குடிச்சிருப்ப ஷாண்டா அப்படி பண்ணுற குடிச்சா மட்டும் சரியாயிருமா அப்படிங்கும்போது சரி காலையில் ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூங்க பேக்கில் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துட்டு ஆமாம் எங்கே போகிற அப்படின்னு கேட்பான். இப்போ அப்படியே திரும்பி பார்க்கும்போது இல்லையே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது எங்கடா போகிறீங்க அப்படிங்கும்போது என்னடா போதை இன்னும் தெரியல ஜங்குக்கா அப்படிங்கும்போது மறந்துடுச்சுடா எங்கே போகிறோம் அப்படிங்கும்போது மெடிக்கல் கேம்ப் போகிறோன்னு சொல்லியிருந்தேனே 1 மந்த் அங்கே தான் போய் இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது ஆமால சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு நானும் கிளம்புறேன் அப்படிங்கும்போது எந்திச்சு அதை போய் செய் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜங்குக்கு அப்படியே எந்திச்சு போய் பாத்ரூம் தான் போயிடுவான். இப்போது பாத்ரூமில் தான் போய் குளிச்சுட்டு இப்போது 3 பேரும் தான் கிளம்பி ரெடியாக இருப்பாங்க. இப்போது கார் தான் வரும். இப்போது கார் வந்தோன்னே எல்லாத்தையும் அவங்க லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு 3 பேர் தான் காரில் தான் ஏறி அவங்க ஊர்லேயே ரொம்ப லாஸ்ட்டில் அந்த ஊர் தான் இருக்கும். அந்த ஊரில் மெடிக்கல் கேம்ப்காக டாக்டர்ஸ்லாம் வர சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஜங்குக் லீ 3 பேர் தான் போவாங்க. இப்போ அப்படியே காரில் தான் போயிட்டுருக்கும்போது ஜங்குக் தன்னோட ஹேர் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவான். ஜங்குக்கு லீ ஃபோன் தான் பண்ணிட்டு வருவாங்க. இப்போது ஜங்குக் தான் எத்தனை மாதம் அப்படின்னு கேட்பான். 1 மாதம் தான் அப்படிங்கும்போது 1 மாதம் தானா அவ்வளோனா இருக்கணுமா அப்படிங்கும்போது ஆமாம் ஏன் உனக்கு என்ன அப்படிங்கும்போது இல்லை அங்கே பார்லாம் இருக்கும்ல அப்படிங்கும்போது என்ன பார் இருக்குமா நல்லா எனக்கு வாயில் வந்துடும். நம்ம ஒன்றும் சிட்டிக்கு போகல கிராமத்துக்கு போகிறோம். அங்கே மெடிக்கலுக்கே அங்கே கஷ்டப்படுறாங்களாம். இவருக்கு பார் வேணுமா பார் அப்படிங்கும்போது இப்போ லீ தான் ஜங்குக்கா அங்கெல்லாம் அது இருக்காதுப்பா அப்படிங்கும்போது
ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோ இங்கே தானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏன் முன்னாடி குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு ஜூங் சொல்லுவான். டேய் அலைய பாரு அப்படிங்கும்போது ஜூங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அவன் ஃபோனை தான் நோண்டிட்டு வருவான். இப்போ அப்படியே 4 பேரும் தான் அந்த கிராமத்துக்கு தான் வந்துடுவாங்க. இப்போது அப்படியே வந்து அந்த கார் தான் நிற்கும். இப்போது ஜங்குக்கு ஜூங் லீ 3 பேர் தான் அப்படியே இறங்கி பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக மலை தான், மலை அப்புறம் மரம் செடி கொடி எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது லீ தான் டேய் நல்லா இருக்கா அந்த இடம் அப்படிங்கும்போது, ஆமாம் நல்லா இருக்குது, ஆமாம் ஷப்தி யாரும் உள்ளே கூட்டு போ அப்படிங்கும்போது ஒரு பர்சன் தான் உள்ளே வந்துட்டு, சார் நீங்களாம் வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது ஜூங் தான் வந்தாச்சு அப்படிங்கும்போது, வாங்க சார் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அந்த பர்சன் தான் உள்ளே தான் ஊருக்குள்ளே தான் கூப்பிட்டு போவார். இப்போது அவங்களோட பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே 3 பேர் தான் வருவாங்க பின்னாடி. இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்டே வருவான், ஜூங்குலேயும் பேசிட்டு வருவாங்க. இப்போ அப்படியே அவர் பின்னாடி தான் 3 பேர் வந்துட்டுருப்பாங்க. இப்போது அப்படியே ஜங்குலி ஜூங் பார்த்துட்டு வரும்போது அந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மாதிரி நடந்தால் போவாங்க. இப்போது லீ தான் எங்கெங்கே இருக்குது எவ்வளோ தூரமாக நடக்குது அப்படிங்கும்போது, வந்தாச்சு அப்படிங்கும்போது, ஐயோ முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அங்கே ஒரு மலை வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த மலை வீட்டில் தான் அந்த பர்சன் தான் கூட்டு போய், சார் உங்கள் 3 பேரையும் இங்கே தான் தங்க வைக்க சொல்லியிருக்காங்க, இந்தாங்க இந்த வீட்டோட கீ அப்படிங்கும்போது, என்னது இங்கேயா? ஆமாம் இங்கே தான், ஏன் இல்லை ரூம்லாம் கிடையாதா அப்படின்னு ஜங்குக்கு சொல்லும்போது, இப்போது ஜூங் தான் இது கிராமம்டா, ரூமெல்லாம் இருக்காது, இப்படி தான் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, இப்போது லீ தான் என்னடா சொல்கிற இங்கேயா இருக்கணும், ஏன் உங்கள் 2 பேருக்கும் மெத்தையில் படுத்த தான் தூக்கம் வருமா என்ன அப்படிங்கும்போது, அதுக்கு இல்லை பயமாக இருக்கே எதுவும் பூச்சிலாம் வந்துருமாடா அப்படிங்கும்போது, கிராமம் தான் அப்படி தான் இருக்கும், எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, இப்போது லீ தான் அந்த பர்சன் கிட்ட, அண்ணே இங்கே எதுவும் பயம் இல்லையே, எதுவும் பாம்புலாம் வந்துடாது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா, நீங்கள் கொஞ்சம் மேலாக்க தானே இருக்கீங்க, ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது, அப்படிங்கிறீங்க, ஆமாம் சரி நான் போகிறேன், ஏதாவதுன்னா அங்கே தான் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் கேளுங்க, உங்கள் என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி என்ன தான் சொல்லிடுவாங்க அப்படிங்கும்போது, அப்படியா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொண்டு வருவீங்களா அப்படிங்கும்போது, ஐயோ ஒரு 1/4 மணி நேரத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடணும் பசிக்குது அப்படிங்கும்போது, சரிப்பா அப்படி சொல்லி அந்த பர்சன் தான் போயிடுவாங்க. இப்போது ஜங்குக் லீ ஜூங் அப்படியே 3 பேர் தான் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே உள்ளே தான் போவாங்க. உள்ளே பார்க்கும்போது அந்த வீடு தான் உள்ளே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இப்போது அந்த வீடை நல்லா க்யூட்டாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் பரவாயில்ல, நான் நினச்சேன் வேறு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு, இப்போது 3 பேருக்கும் பெட்டு கொஞ்சம் மேலே இருக்காது, கீழே வெளிச்சு போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போது அதில் தான் போய் ஜங்குக் தான் அப்படியே உட்காருவான். உட்காந்துட்டு முதியலை பயங்கரமாக தேடா இருக்குது அப்படின்னு படுப்பான். ஜங்குக்கா போய் குளிச்சுட்டு வாடா சாப்பிட போகலாம் அப்படிங்கும்போது, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு, இப்போது ஜங்கு தான் அப்படியே ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பான். இப்போது லீயும் ஜங்கு தான் போயிட்டு அவங்க பேக்கெல்லாம் வச்சுட்டு எல்லாம் தான் குளிக்க தான் போயிடுவாங்க. இப்போது குளிக்கிற இடம் கொஞ்சம் வெளியே இருக்கும். இப்போது ஜூங்கும் லீயும் தான் இப்போ போகும்போது, இப்போது லீ தான் இப்படி தான் குளிக்கணுமாடா அப்படிங்கும்போது, ஆமாம் ஏன் அப்போது கதவுலாம் கிடையாதா, இப்படி திறந்த மேனியாக தான் குளிக்கணுமா அப்படிங்கும்போது, கிராமத்துலலாம் அப்படி தானே குளிப்பாங்க அப்படிங்கும்போது, ஐயோ என்னால் இப்போலாம் குளிக்க முடியாது அப்படிங்கும்போது, இப்போது ஜூங் தான் அப்படி லீயை பிடிச்சி தைரியத்தில் வந்து அங்கே தண்ணி தான் இருக்கும், அதை பிடிச்சி மேலே தான் ஊற்றிடுவோம். என்னடா பண்ணுற ஆல்ரெடி இங்கே போய் பயங்கரமாக குளிர்றது, தண்ணி வர தெளிக்கிறீடா அப்படிங்கும்போது, இல்லை தண்ணி ஊற்றாமல் நீ எப்படி பார்த்து போய் குளிப்ப அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜங்குக் தான் ஒரு டவல் மட்டும் வந்து கட்டிட்டு அப்படியே கீழே தான் வந்து பார்க்கும்போது 2 பேரும் குளிச்சுட்டு இருக்கும்போது, என்ன இங்கே குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே தான் குளிக்கணும் வா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது, என்ன இங்கேயா என்னால் முடியாது அப்படிங்கும்போது, சரி சார் எங்கே போய் குளிக்க போகிறீங்க, இதுக்காண்டி நம்ம ஊருக்கு போய் குளிச்சுட்டு வர போகிறீங்களா அப்படிங்கும்போது, என்னடா பாத்ரூம்லாம் இருக்காதா அப்படின்னு, பாத்ரூம்லாம் இருக்காதுடா, ஏன்டா அவங்ககிட்ட நான் மாற்றி சொல்ல முடியுமா, கடவுளே இவங்க வச்சுட்டு இந்த 1 மாதம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஜூங் பண்ணும்போது, இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜூங்கை பார்த்துட்டு அப்படியே தான் வருவான். இப்போ லீயும் ஜூங்கும் தண்ணியை மேலே தான் தெளிக்கும் போது, இப்போ ஜங்குக்கு தான் மரியாதையாக 2 பேரும் மேலே போங்க, சாரி காண்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது, என்னடா காண்டு வாடா மச்சா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் ஜங்குக்கு பிடிச்சி எழுப்பான். ஜங்குக்கு தான் விடு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே 3 பேரும் தான் குளிச்சழிச்சிட்டு அப்படியே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போது அந்த பர்சன் தான் சாப்பாடு எடுத்து தான் வந்துடுவாங்க. இப்போ அப்படியே 3 பேர் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்போ அந்த பர்சன் தான் உங்களுக்கு கேம்ப் எங்கே போய்ட்டுருக்கீங்கன்னு கூட வந்தால் நான் காமிக்கிறேன் அப்படிங்கும்போது, இந்த வரும் அப்படி சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த 3 பேரும் தான் அந்த பர்சன் பின்னாடி தான் போவாங்க. அவங்க இருக்கிற கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த கேம்போட இடம் தான் இருக்கும். இப்போது அந்த பர்சன் தான் கூட்டு போய் காமிக்கும் போது, அந்த இடம் பயங்கர டஸ்ட்டாக அந்த மாதிரி பால் அடைஞ்சு போன மாதிரி இருக்கும். இப்போது ஜூங் தான்
என்ன இந்த இடம் இப்படி இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் சார், இங்கே அவ்வளோவா டாக்டர்ஸ் வந்தே ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் 3 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இங்கே டாக்டர்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப எல்லோரும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது ஜுங்னா, ஓ அதுவா, சரி சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டோம்ல அப்படிங்கும்போது, சரி, நான் போய் க்ளீன் பண்ணேன், ஒரு 2 ஆள் கூப்பிட்டு வரேன், அது வரையும் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி, நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு 3 பேர் தான் அவங்களோட திங்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருப்பாங்க. அவங்க கேம்ப் போடுற அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் ஒரு ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு கட்டடம் மாதிரி, ஐ மீன் குடிசை மாதிரி ஒன்று இருக்கும், குட்டியோடு இருக்கும். அங்கே தான் ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு, டேய் என்னது அது அப்படிமா, தெரியலையே என்னென்ன அப்படி சொல்லிட்டு, சரி வா போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் ஜூங்லி 3 பேர் தான் போவாங்க கிட்ட. அப்போது அங்கே நிறைய குழந்தைங்க சவுண்டாக கேட்கும். இப்போது ஜங்குக் தான் என்னடா சவுண்டு இது அப்படிங்கிற மாதிரி 3 பேர் உள்ளே போகும்போது நிறைய பசங்க தான் விளாண்டுக்கிட்டு பாதி பேர் வந்து உட்காந்து படிச்சுட்டு உள்ளக்க அது ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்கும். இப்போது ஜங்குக் தான், டேய் இது என்னடா இது ஸ்கூல் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாடா ஸ்கூல் தான் போல், அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லும்போது, பொலி தான், ஆமாம் பாரு எல்லாம் குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது வாண்டுங்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ லீ தான் எல்லாரையும் பார்த்து சிரிப்பான். இப்போ ஜூங் தான், ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு இப்போது பேர் தான் போயிட்டு அங்கே நிற்பாங்க. இப்போது அந்த குழந்தைங்கள்லாம் எல்லாரையும் 3 பேரையும் பார்த்துட்டு அதில் ஒரு குட்டி தான் வந்து ஜூங்கை பார்த்து, யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும். ஜூங் தான், நாங்களா, உங்களுக்கெல்லாம் ஊசி போட வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, என்ன ஊசியா அப்படின்னு அந்த பொண்ணு தான் கேட்கும். இப்போ ஜூங் தான், ஆமாம், இது என்ன இடம் அப்படிங்கும்போது, இதுவா, இது நாங்கள் படிக்கிற ஸ்கூலு அப்படிங்கும்போது, ஓ இந்த ஊருக்கு இந்த ஒரு ஸ்கூல் தான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஒரு ஸ்கூல் தான், நாங்கள் எல்லாம் இங்கே தான் படிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, ஆமாம் உண்மையாக நீங்கள் ஊசி போடுறவங்களா அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லைடா ஊசிலாம் போட மாட்டோம், நாங்கள் டாக்டர்ஸ் அப்படிங்கும்போது, ஓ டாக்டரா, ஆமாம், அப்போது டாக்டர்னா ஊசி தானே போடுவாங்க, ஊசி எல்லாருக்கும் போட மாட்டோம், உடம்பு முடியாதவங்களுக்கு மட்டும்தான், ஓகேவா அப்படிங்கும்போது, ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போது அப்படியே அந்த குழந்தை தான் ஓடிடும். இப்போது ஜூங் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்போது ஜங்குக் தான் அப்படியே சுற்றி பார்த்துட்ருப்பான். இப்போது ஜூங்குலேயே தான் அப்படியே குழந்தைங்க கூட தான் விளாண்டுட்ருப்பான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே அங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி தான் இருக்கும், அதில் தான் உட்காந்துட்டு அப்படியே ஃபோன் பார்த்துட்ருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ கமின் அப்படின்னு ஒரு சவுண்ட் தான் கேட்கும். இப்போது எல்லோரும் அமைதியாகிடுவாங்க. லீயும் ஜோங்கு தான் ஷாரு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போது எல்லோரும், ஐயோ சார் வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் போயிட்டு அவங்கவுங்க பிளேஸில் தான் உட்காரும். இப்போது லீயும் ஜோங்கும் பார்க்கும்போது, ஷார் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வருவானுங்க. வந்துட்டு கிட்ட வந்து, ஷார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த ஸ்கூலோட டீச்சர் அப்படிங்கும்போது, ஓ டீச்சரா, ஆமாம் நான் தான் ஸ்கூல் டீச்சர் அப்படி சொல்லும்போது, இப்போது அப்படியே ஜூங்குலேயே என்ன பார்ப்பாங்க, அங்கே நிற்கிறது நம்ம ஜிம்மன் தான். ஓ டீச்சரா, வாங்க டீச்சர் அப்படிங்கும்போது, ஜிம்மன் தான், ஆமாம் நீங்களாம் யார் அப்படின்னு ஜிம்மன் கேட்பான். அதுவா, நாங்கள் இதோ ஏற்ற மாதிரி கேம்ப் போட்டிருக்காங்கல்ல, அங்கே டாக்டர்ஸ் நாங்கள் தான் அப்படிங்கும்போது, ஓ நீங்கள் தான் அந்த புதுசாக வந்த டாக்டர்ஸா, ஆமாம் நாங்கள் தான் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிம்மன் தான் உள்ளே வந்து அவனோட சேர்கிட்ட தான் நிற்பான். இப்போது ஜிம்மன் வந்து நிற்கிறத ஜங்குக் தான் பார்த்துருக்க தான் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போது ஜிம்மன் தான் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் அப்பையும் அப்படியே ஃபோனே பார்த்துட்டு இருப்பான். இப்போ லீயும் ஜோங்கு தான் பார்க்கும்போது, டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோங் தான் கிட்டே போய் ஜங்குக் அப்படிங்கும்போது, என்னடா அப்படிங்கும்போது, அங்கே பாரு அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் பார்ப்பான். இப்போ ஜிம்மன் தான் க்யூட்டாக அழகா ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் ஒரு பேக் ஒன்று சைடில் மாட்டிக்கிட்டு அவ்வளோ அழகா அப்படி நிற்பான். இப்போது ஜங்குக் தான், யார் அது அப்படிங்கும்போது, அவங்க தான் அந்த கிளாஸோட டீச்சரா அப்படிங்கும்போது, என்ன டீச்சரா, ஆமாம் தான் எழுந்துடுறா அப்படிங்கும்போது, இப்போ டக்குனு ஜங்குக்கு தான் ஜிம்மனை பார்த்துக்கிட்டே அப்படியே எழுந்திரிப்பான். இப்போ ஜிம்மனும் ஜங்குக்கு தான் பார்த்துப்பாங்க. இப்போது ஜிம்மன் தான், என்னோட பிளேஸ் இது விடுறீங்களா அப்படிங்கும்போது, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே நான் வந்து போவான். இப்போது ஜிம்மன் தான் அவனோட அந்த பேக்கெல்லாம் அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு, என்னடா எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அந்த குழந்தைங்கள பார்த்து தான் ஜிம்மன் தான் கேட்பான். எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார் அப்படிங்கும்போது, ஓ சரி எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் க்யூட்டாக அந்த குழந்தைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை லீ ஜங்குக்கு ஜோங்கு 3 பேர் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஜங்குக்கு தான் ஜிம்மனை வச்சுக்கிறது வாங்க பார்த்துட்ருப்பான். அதை தான் லீயும் ஜோங்கும் நோட் பண்ணிட்டு, அவர் கிளாஸ் எடுக்கிறாரு நம்ம போவோமா அப்படிங்கும்போது, போகலாம் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் தான் அவங்க 3 பேர் போகிறதையும் பார்ப்பான். இப்போ அப்படியே
ஜூங்குலி வந்து முன்னாடி போயிடுவாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே போகும்போது அந்த வாசப்படியில் தான் ஜங்குக் தான் இடிச்சுப்பான். இப்போ இடிச்சிட்டு அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் தான் திரும்பி டக்குன்னு பார்க்கும்போது என்னாச்சு தெரியுமா? இல்லை பார்க்கல அப்படிங்கும்போது பார்த்துப்போங்க அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே தலையை தேய்ச்சிக்கிட்டே வெளியே தான் போவான். இப்போது அப்படியே அந்த அவங்களோட பிளேஸ் தான் போயிடுவாங்க. இப்போது அந்த பர்சன் தான் 2 ஆளை கூட்டு வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இனி வச்சு இப்போது எல்லாத்துக்கும் ஜங்குக்குள்ளி எல்லாம் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருப்பாங்க. இப்போது எல்லாத்தையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது அந்த பர்சன் தான் ஓகே சார் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், அப்படின்னா இல்லைனா பக்கத்தில் ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் தான் ஸ்கூல் டீச்சர் அவங்களோட நேம் என்ன அப்படின்னு ஜங்குக் கேட்கும்போது அவரோட நேம் பார்க் ஜிமன். ஜிமன் ஓகே அப்போ எல்லாத்தையும் வர சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் தான் போயிடுவாங்க. இங்கே நம்ம ஜங்குக் ஜூங்லி ஒரு பேர் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தெரியுது என்ன அப்படிங்கும்போது என்ன போர் அடிக்குதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்குல்ல நீ அப்படிங்கும்போது ஆமாண்டா அப்படி தான் இருக்குது, ஆனால் நைட்டு தூங்க நினச்சதான் கவலையாக இருக்குடா அப்படிங்கும்போது ஏன்டா பயந்து சாப்பிட்ற அப்படிமா இல்லைடா நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஆனால் அந்த பாம்பு பூச்சிக்கு தான் நம்ம பயப்படுவோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் ஜோங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. எங்கள் ஜங்குக்கு தான் எப்பயும் மாதிரி ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பான். இப்போது அவர் சொல்லி நிறைய பர்சன் தான் ஒரு ஆளாக வந்துட்டு அந்த கேம்புக்கு தான் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அப்படியே எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிவிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஒரு ஆளாக வந்துட்டுருப்பாங்க. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஒரு மணி 2 ஆயிரும். இப்போ அப்படியே கொஞ்சம் எல்லோரும் போய் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போது ஜூங் தான் அப்பாடா பயங்கர டயர்டாக இருக்கே, என்னது இது இந்த ஊரில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லாச்சான் கேள்விப்பட்டீங்களா, அதான் எல்லோரும் சொன்ன உடனே வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சரிடா இப்போ யாரும் இல்லை சாப்பாடு என்ன பண்ணுறது, ஆமாம் அந்த ஆள் இருக்காரா என்ன அப்படிங்கும்போது அவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் பார்த்துட்டுன்னு சொல்லுவான். இப்போ ஜூங்க என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது ஜங்குக் தான் அதான் அந்த டீச்சர்கிட்ட சொல்ல சொன்னாங்களே போய் டீச்சர்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கும்போது டீச்சர்கிட்டயா அப்படி சொல்லும்போது புரியுதாடி நான் போகிறேன்டா அப்படிங்கும்போது ஆமாம் நானும் வந்து இது பார்க்குறேன் என்ன எல்லாம் இந்த டீச்சரை பேன் பார்க்குறீங்களே என்ன அப்படிங்கும்போது புரியுதா நான் பார்த்தேன் நான் ஒத்துக்கிறேன் இந்த ஊர்லேயே நல்ல கிளாமராக அழகா அந்த ஃபிகர் தாண்டா மச்சா இருக்குது அப்படிங்கும்போது ஃபிகரா அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் டீச்சர் மாதிரியாடா இருக்கா இவ்வளோ க்யூட்டாக அழகா ஒரு டீச்சரை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜூங் தான் மச்சான் ரொம்ப வலியாத வா டீ சொல்லிட்டு இப்போது ஏதாவது பிடிச்சி எழுத தான் போவான். இப்போது ஜங்குக் தான் டீ ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் தான் பார்ப்பான். இப்போது அவங்க 2 பேரும் தான் போயிட்டு ஜிமன் தான் அங்கே கிளாஸில் இருக்கும்போது இப்போது டீயும் ஜோங்கும் தான் டீச்சர் உள்ளே வரலாமா அப்படின்னு ஜோங் சொல்லும்போது இப்போ அப்படியே ஜிமன் திரும்பி பார்க்கும்போது என்ன வேணும் அப்படின்னு ஜிமன் கேட்பான். இல்லை இங்கே ஒருத்தர் இருந்தார்ல அவர் எங்கே திங்கிட்ட அந்த பர்சன் இந்த இடத்த தான் காமிச்சு அவர் கீழே போயிருப்பார் அப்படிங்கும்போது அப்படியா ஒன்றும் இல்லை ரொம்ப பசிக்குது அது அவர்கிட்ட சொல்லணும் அதுக்கு தான் அப்படிங்கும்போது அப்படியா நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் சொல்லுங்கங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டியும் ஜுங்கும் தான் போயிடுவாங்க. இப்போது ஜங்குக் தான் என்னடா சொன்னாங்க அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களாம். இங்கே ஃபோன்லாம் இருக்கா தெரில, ஏதோ ஆன்லைனில் கூட அடிப்பாங்க போல தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போது ஜங்குக் தான் என்னடா டைம் ஆயிடுச்சு சாப்பாடு இன்னும் வரலையே அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு இருக்கும்போது தெரிலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படி சொல்லிக்கிட்டே ஜங்குக் தான் வெளியே வரும்போது ஒரு பர்சன் மேலே தான் அப்படியே டக்குன்னு 2 பேர் தலையும் நான் இடிச்சுக்கிற மாதிரி இடிச்சுப்பாங்க. இப்போது அந்த சைடு நிற்கிறது நம்ம ஜிமன், இங்கே நம்ம ஜங்குக் தான் ஜிமன் அடிச்சிருப்பான். இப்போது ஜிமன் தான் பார்த்து வாங்க அப்படிங்கும்போது சாரி உங்கள் நேம் அப்படிங்கும்போது ஜிமன் ஜிமன் சாரி நான் பார்க்கல அப்படிங்கும்போது இட்ஸ் ஓகே பரவாயில்ல சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க அதான் கொடுக்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிமன் கையில் தான் சாப்பாடு இருக்கும். வாங்க உள்ள வாங்க அப்படிங்கும்போது அப்போது ஜிமன் தான் அப்படியே உள்ளே வருவான். உள்ளே வந்து அப்படியே ஜிமன் தான் சாப்பாடு தான் அங்கே டேபிள் தாங்க வச்சுட்டு கொடுக்க சொன்னாங்க அதனால தான் கொடுக்க வந்தேன் அப்படிங்கும்போது இப்போ ஜோங்குள்ளே என்ன பார்த்துட்டு ஐயோ வந்துருச்சா ரொம்ப டீச்சர் அப்படிங்கும்போது பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமன் போகும்போது இப்போ ஜூங் தான் டீச்சர் நீங்கள் சாப்பிடல அப்படிங்கும்போது நான் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது வாங்கினேன் எங்கள் கூட சாப்பிடுங்களேன் அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல நான் போய் சாப்பிட்டுறேன் அப்படிங்கும்போது அவங்க தான் அப்படியே ஜிமனை பார்ப்பான். இப்போ அப்படியே ஜங்குக்கு கொஞ்சம் ஜிமனை பார்த்துட்டு போய் உட்காருவான். இப்போ ஜிமன் தான் வெளியே போயிட்டு
இப்படி உள்ளே வந்து திரும்பியும் நாளைக்கு பசங்க நான் செக் பண்ணேன் வரீங்க தானே அப்படிங்கும்போது இப்போது ஜூன் தான் கண்டிப்பாக நாளைக்கு வரோம் அப்படிங்கும்போது தேங்க்ஸ் அது கேட்க தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி ஜகுக்கை பார்த்துட்டு போயிடுவான். இப்போது ஜகுக் தான் போகிற வரையும் பார்ப்பான். அதை லீவ் ஜோக்கு தான் நோட் பண்ணிட்டு இப்போ லீ தான் டேய் என்ன பார்க்குறேங்க அப்படிங்கும்போது இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுறான்டா இவன் அப்படிங்கும்போது ஆமாண்டா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படி சொல்லும்போது இப்போ ஜூன் தான் ஆமாம் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் என்ன டீச்சர் மேலே ஒரு கண்ணாவே இருக்குது அப்படின்னு லீயை தான் ஜூ தான் விழுப்பான். இப்போது லீ தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா க்யூட்டாக இருக்காங்கல்ல அது அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் பார்த்து ஜூ தான் அவன் பார்க்குறான் நீ எதுக்கு பார்க்குற அப்படிங்கும்போது நான் சும்மா தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது ரைட்டு பாருங்கள் 2 பேரும் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜோங்குலியும் ஜங்குக் 3 பேர் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போது அப்படி அதுலேயே தான் ஸ்கிப் ஆகி ஒரு ஈவினிங் 6 மணி மாதிரி ஆகிடும். இப்போது 6 மணிக்கு இருட்டுற மாதிரி ஆயிடும். இப்போது ஜோங்குலி ஜங்குக் 3 பேர் தான் அப்படியே வந்து அந்த இடத்த மூடிட்டு அப்படியே வெளியே போகும்போது சிவனும் அப்போ தான் எல்லாத்தையும் மூடிட்டு அவனும் வரத்துக்கு அதாவது அவனும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். இப்போ அப்படியே ஜோக் தான் சிம்மன் டீச்சர் நீங்களும் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது முடிச்சிட்டேன். உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கும்போது என்னோடய வீடு போகிற வழியில் தான் அப்படிங்கும்போது அப்படியா நாங்களும் தான் வாங்க இங்கே கூடி வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படியே ஜிம்மன் லீ ஜங்குக் ஜோங் 4 பேர் தான் அப்படியே போவாங்க. இப்போ அப்படியே போகும்போது ஜிம்மன் அந்த பேகை மாட்டிட்டு க்யூட்டாக நடந்து போயிட்டுருப்பான். லீ தான் ஜிம்மன் கிட்ட நீங்கள் இங்கே எத்தனை இயராக டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் ஒரு 2 இயராக இருக்கேன் அப்படிங்கும்போது அப்படியா அப்போது நீங்கள் இங்கே தானே இந்த ஊர் தானே அப்படிங்கும்போது இல்லை நான் இங்கே இல்லை நான் டீச்சிங்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அப்படியா அப்போது நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க நான் சொன்னேனே நீங்கள் போகிற இடத்துக்கிட்ட தான் அப்படிங்கும்போது அப்படியா அப்போ ஓகே இப்படி சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டே வரும்போது லீயோ ஜிம்மன் தான் பேசிகிட்டு வருவாங்க. இப்போ ஜோங்கும் ஜங்குக் பின்னாடி வரும்போது இப்போ ஜங்குக் தான் அப்படியே லீயையும் ஜிம்மனையும் பார்த்துட்டே வருவாங்க. ஜோங் தான் இவன் அடக்க மாட்டா போலே அப்படிங்கும்போது இப்போ அப்படியே அவங்க அந்த பிளேஸில் தான் ஜிம்மன் தான் ஒரு பிளேஸில் தான் நிற்பான். இப்போது ஜோங் தான் இதான் உங்கள் பிளேஸா ஆமாம் இதான் என்னோடய வீடு அப்படிங்கும்போது அப்படியா அதுவும் பக்கத்தில் அது இருக்குல்ல அதான் எங்களோட அந்த இடம் அப்படிங்கும்போது அப்படியா ஓகே சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி ஜிம்மன் தான் 3 பேருக்கும் வாய் சொல்லிட்டு போயிடுவான். இப்போது 3 பேர் தான் ஜிம்மன் போகிறத பார்த்துட்டு இப்போ அவங்களோட பிளேஸ் தான் போவாங்க. போயிட்டு இப்போது எல்லோரும் படுக்க தான் போயிடுவாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போது ஒரு மாதிரி கொசு தான் கடிக்கும் புரியுதா அது கொசு வர எப்படி கடிக்குது அப்படிமா அதான் கொசு பற்றி இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படிங்கும்போது போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம போத்திட்டு தான் படுப்பான். எனக்கு வேறு தூக்கப்பி வராதடா புது இடத்துல படுத்தா அப்படின்னு சொல்லும்போது அதான் நான் இருக்கல படு அப்படிங்கும்போது யார் நீ ஏன்டா நைட்டில் எவன் செத்து போனாலும் எந்திரிக்க மாட்டேன் ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் தான் பேசியிருப்பாங்க. இப்போ ஜங்குக் தான் எப்பயும் மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஜூன் தான் ஆரம்பிச்சிட்டான் இவனுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போடுவான். இப்போது ஜங்குக் தான் என்ன அப்படிங்கும்போது இப்போ எதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்க அதான் முடிஞ்சிச்சுடா அப்புறம் ஏன் அதையும் நினச்சிட்டு அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லை கொடு அப்படிங்கும்போது இப்போது அந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் டிலீட் பண்ணும்போது டக்குனு ஜூங் தான் பிடிங்கிடுவான். மயிறு அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல அப்புறம் என்னத்துக்கு அதை பார்த்து நீ இப்போ இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அந்த ஃபோட்டோயை பார்த்துட்டு இருப்பான். ஜங்குக் நீ இந்த ஃபோட்டோ இருக்கிற வரையும் நீ மாறவே மாட்டேன் மரியாதை டிலீட் பண்ணுற அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் அதை டிலீட் பண்ணாமல் அப்படி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி படுத்துப்பான். இப்போது லீ தான் ஏன்டா அவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கும்போது அவன் திறந்தவே மாட்டான் சரி தூங்கு அப்படி சொல்லிட்டு 3 பேர் தான் தூங்கிடுவாங்க. அப்படியே அது நைட் தான் ஸ்கிப் ஆகி மறுநாள் காலையில் தான் ஆயிரும். எப்பயும் மாதிரி தான் எல்லோரும் எழுந்திரிச்சு அந்த கேம்புக்கு தான் கிளம்புவானுங்க. இப்போது ஜிம்மனும் அப்படி தான் பக்கத்து வீட்டில் தான் பக்கத்து கொஞ்சம் தள்ளியில் ஜிம்மன் இருப்பான். இப்போ அவனும் கிளம்பிட்டு இப்போது இவங்க 3 பேர் அப்படியே இறங்கி வருவாங்க. இப்போ ஜிம்மனும் இறங்கி வரதை ஜங்குக் தான் பார்ப்பான். இப்போது ஜிம்மன் தான் வரும்போது ஒரு பர்சன் தான் இங்கே வந்து ஜிம்மனை ஹக் பண்ணுவாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்ன பண்ணுற அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறவா நேற்றுலேருந்து வந்து பார்க்கவே இல்லை இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது இப்போ ஜிம்மன் தான் பேக் பண்ணிட்டு சிரிப்பான். இப்போது அப்படியே அக்லி பிரேக் ஆகி அந்த பர்சன் நம்ம ஐஜன் தான் நான் நேற்று வந்து பார்க்க வரல ஏன் வரல எதுக்குள்ள நான் ஒரு கால் கூட பண்ணலை நீ அப்படிங்கும்போது அதான் நீ சொல்லிட்டு தானே போனேன் அப்பா கூட வெளியே போகிறேன் அப்படின்னு ஆமாம் சொன்னேன் தான் என்ன நீ ஃபோன் பண்ணி கேட்க மாட்டியா நீ நான் ஒரு ஃப்ரெண்டா அப்படி சொல்லிக்கும்போது நீ சொல்லிட்டேன் அப்படின்னா நான் கேட்குறது அப்படி 2 பேர் பேசிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் எதை பார்த்து ஜங்குக் தான் ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு தான் ஆயிரும். இப்போது லீயும் ஜூங்கும் தான் அப்படி வரும்போது ஐஜன் தான் ரொம்ப க்ளோஸாக ஜிம்மன் கிட்டே பேசியிருக்காது. லீயும் ஜூங்கும் தான் பார்த்துட்டு இப்போ ஜூங் தான் யாரா அந்த நெட்டையன் அதுவும் இந்த ஜிம்மன் டீச்சர் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கும்போது இப்போ லீ தான் அப்படியே பார்ப்பான்.
யாரா இவன் அப்படின்ட்டு பார்த்துட்டு வரும்போது இப்போது சங்குக்கிட்ட தான் ஜோங் தான் டே யார் இவன் அப்படிங்கும்போது ஷாண்டை கேட்டி நான் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது இல்லை இவ்வளோ க்ளோஸாக இருக்கானே அதான் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க முடிவு பின்னாடி தான் வந்துட்டுருப்பாங்க. இப்போ அப்படியே பின்னாடி வருவாங்க. இப்போது அந்த இடத்துக்கு தான் எல்லோரும் ஒன்றா வரும்போது மெடிக்கல் கேம்ப் கிட்ட அவங்க 3 பேரும் போகிறத பார்த்துட்டு ஐஜன் தான் சிமன் இவங்க தான் புதுசாக வந்த டாக்டர் அப்படிங்கும்போது ஆமாம் ஐஜன் இவங்க 3 பேர் தான் அப்படி சொல்லும்போது ஓ அப்பா சொன்னார் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ 3 பேரையும் பார்த்து ஐஜன் தான் நிற்பான். இப்போது ஹைஜினையும் ஜிமினையும் 3 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போது ஜிமினை பார்த்து ஐஜன் தான் ஷர்ட் அவங்க 3 பேரும் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கும்போது தெரில சும்மா தான் அப்படிங்கும்போது ஓ சும்மாவா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஐஜனும் சிமன் தான் பேசிக்கிட்டு அப்படியே உள்ளதாக போயிடுவாங்க. இங்கே ஜோங்குலி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஜாங்குக் தான் டீ இன்றைக்கி அந்த பசங்களை தான் நான் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ஆமாண்டா பசங்களை தான் அந்த பசங்களில் இன்றைக்கி எல்லாரையும் செக் பண்ணணும் அப்படிங்கும்போது ஓ சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹைஜனும் சிமனும் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ சிமன் தான் என்னோடய க்யூட் டால்ஸ் எல்லாம் வந்தாச்சு அப்படிங்கும்போது இப்போது இந்த பசங்க தான் வந்தாச்சு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேரையும் சொல்லி அட்டனன்ஸ் தான் சிமன் தான் எடுப்போம். அப்படியே இருக்கும்போது இப்போ சிமன் தாங்க சிமனுக்கு பக்கத்தில் தான் ஐஜன் தான் உட்காந்துருப்பான். இப்போது ஐஜன் தான் அப்படி ஜிமனையை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது ஜிமன் தான் என்ன ஐஜன் இப்படி பார்க்குற அப்படிங்கும்போது இல்லை ஜிமன் இன்றைக்கி என்ன ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஐஜன் அப்படிங்கும்போது இல்லையே எப்போயோ பியூட்டியாக இருப்பேன் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பியூட்டியாக இருக்கே அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜன் தான் சிரிப்பான். இப்போது எங்கேயாவது இந்த ஊரோட ரெசிடென்ட் பையன் மாதிரி நடந்துக்கிறியா என்கிட்ட வந்து ஃப்ளட் பண்ணிகிட்ருக்கேன் நான் அவனோட ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்கலாம் அப்படிங்கும்போது ஆமாம் நீ ஃப்ரெண்டு தான் யார் இல்லைன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டை ஃப்ளட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு கூட அப்படிங்கும்போது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் தான் ஐஜன் தான் எடுத்து வந்து ஜிமின் கிட்ட தான் வைப்பான். இப்போ ஜிமின் அதை பிரிச்சுட்டு இருக்கும்போது இங்கே எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சவுண்ட் வரும். இப்போது ஜோங்லி ஜாங்குக் 3 பேர் தான் நிற்பாங்க. இப்போது ஜிமின் அதை பார்த்துட்டு ஓ வாங்க எல்லோரும் அப்படி சொல்கிறேன். இப்போ 3 பேர் தான் வெளில வருவாங்க. இப்போது அப்படியே 3 பேர் தான் வந்து நிற்கும் போது இப்போ ஐஜன் தான் அப்படியே நிற்பான். இப்போ ஜோங் தான் ஜிமன் இது யார் அப்படின்னு கேட்கும்போது இது இந்த ஊர் பிரசிடெண்டோட பையன் ஐஜன் அப்படிங்கும்போது ஓ ஐஜனா அப்படின்ட்டு இப்போ லீ ஐஜன் ஜாங்குக் தான் பார்ப்பாங்க. இப்போ ஐஜன் தான் ஆமாம் இந்த ஊர் பிரசிடெண்டோட பையன் நான் தான் அப்படி சொல்லிட்டு இப்போது லீட்டை தான் அப்படி கை கொடுக்கும்போது லீ தான் தேங்க்யூ அப்படிமா இப்போ ஐஜன் தான் என்ன கை கொடுத்தா திருப்பி கொடுக்கும்போது அப்படிங்கும்போது இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கும்போது இப்போ ஐஜன் தான் ஒரு பெரிய மேலே நிற்கிற வரையும் பார்த்து மாறிச்சிட்டு இப்போ ஜோங்கிட்ட தான் கை கொடுப்பான். ஜோங் கை கொடுப்பான். அடுத்து ஜாங்குக்கு எல்லாம் கை கொடுத்துட்டு ஓகே நீங்கள் உங்களோட ஒர்க்கு பாருங்கள் அப்படி சொன்னேன். இப்போ அப்படியே 3 பேரும் அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அதில் தட்டி உட்காருவாங்க. இப்போது ஒரு கிளாஸ்லேருந்து உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு குழந்தைங்களாம் வந்துட்டு ஜோங்கிட்ட ஒரு ஆள் அப்புறம் டீட்ட ஒரு ஆள் அப்புறம் ஜங்குக்கிட்ட ஒரு ஆள்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜிமன் தான் எல்லா குழந்தைகிட்டையும் க்யூட்டாக அழகாக பேசிகிட்டு இருப்பான். ஜங்குக்கு வந்து அது அப்படியே ஜிமன் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இப்போது ஜிமன் தான் ஒரு குழந்தை அழுகும் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ ஜிமன் தான் அந்த குழந்தைய போயிட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருப்பான். அவ்வளோ அழகாக என்னடா ஆச்சு ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை செக் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகேவா அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இப்போது இல்லை நான் போக மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது ஊசி போட்டுருவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த குழந்தை அழுகும். இல்லைடா அதெல்லாம் இல்லை நான் வரவா கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கூட அந்த இதில் தான் அந்த பையன் தான் நிற்பான். இப்போது அப்படியே ஒரு பர்சன் அப்புறம் ஜிமன் தான் அந்த பையனை கூட்டி போய் ஜங்கு தப்பி நிப்பாடுவான். அந்த பையன் தான் அப்படியே அழுவான். இப்போது ஜிமன் தான் இல்லை ஒன்றும் இல்லை ஜங்கு சொல்லுங்கள் ஊசிலாம் போட மாட்டீங்களா அப்படிங்கும்போது ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பையனை தான் லேப்பில் தான் உட்கார வச்சுட்டு ஒன்றும் இல்லை சரியா அதெல்லாம் ஊசிலாம் போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனை ஷர்ட்டில் ஒரு 2 பட்டன் மட்டும் காட்டிட்டு அப்படியே அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை தான் அப்படியே வச்சு அப்படி செக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கும்போது அந்த குழந்தை தான் அப்படியே க்யூட்டாக அழுதுகிட்டே ஜங்குக்கை பார்க்கும். இப்போது ஜங்குக் தான் அப்படியே அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே அவன் அதை செக் பண்ணுவான். ஜங்குக் பாரு ஜிமனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஜிமன் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டே இருப்பான். இப்போது செக் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றும் இல்லை நீ ஹெல்த்தியாக இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பையனை தான் அப்படி இறக்கி விட்டுறேன். அந்த பையன் தான் அப்படி இறங்கி ஜங்குக்கோட அந்த சீக்கில் தான் அப்படியே கிஸ் கொடுப்பான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே க்யூட்டாக சிரிச்சுட்டு இப்போ அந்த பையனை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுவான். இப்போ அவங்க 2 பேரும் கிஸ் கொடுத்ததாச்சு பட் தான் பார்த்துட்டு இருப்பான். இப்போது அப்படியே அந்த பையன் கூட தான் ஓடிடுவான். ஜிமன் பார்த்து நிற்பான். இப்போ ஜங்குக் தான் அந்த பையன் போயிட்டான் அப்படிங்கும்போது ஓ போயிட்டானா சரி அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிம்மிட்டு போயிடுவான். இப்போ அப்படியே ஒரு எல்லா பில்டிங்லையும் செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போது எல்லோரும் டைம் ஆகிருக்கும் எல்லாம் கிளம்பிடுவாங்க. இப்போது ஹைஜனும் ஜிம்மன் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போது இவங்க 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. இப்போது ஹைஜன் தான் எனக்கும் லைட்டாக நேற்றுலேருந்து இருமலாக இருக்குது நானும் போய் செக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு லீக்கிட்ட தான் வந்து போய் நேராக உட்காரும்போது இப்போ லீ தான் என்னாச்சு உனக்கு அப்படிமா தெரியல நேற்று இது ஒரு இருமலாக இருக்குது என்னன்னு பாரு அப்படிங்கும்போது இருமலாக இருக்குது பாரா எங்கே பார்க்கணும்
நீ டாக்டர் தானே படித்த அப்படின்னு ஐஜன் தான் கிண்டல் பண்ணும்போது, ஐயடா டாக்டருக்கு தான் படித்தேன், சரி காமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து செஸ்ட் கிட்ட வரும்போது, என்ன என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, உடம்ப செக் பண்ணல அப்படிங்கும்போது, ஓ செக்கா பண்ணு அப்படி சொல்லும்போது இப்போது ஐஜனை வேறு 2 ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுட்டு தீயை பார்த்துட்டு தான் ஸ்மக் பண்ணுவான். இப்போ தீ தான் திரும்ப அப்படின்னோடனே இப்போது அப்படியே ஐஜன் திரும்பி உட்காரும்போது செக் பண்ணி பார்த்துட்டு, லைட்டாக உனக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், டேப்லெட் கொடுக்குறேன் சாப்பிடு சரியாக போயிடும் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே லீவை பார்த்துட்டே பட்டனை தான் போடுவான். இப்போது அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைல்ல, வேறையா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்க, நல்லா சாப்பிடு, காற்றடிச்சா பறந்துடுவேன் அப்படி இருக்குது அப்படிங்கும்போது ஐஜன் தான் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது, அடேங்கப்பா இதுக்கு ஒன்றும் கரைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை தான் கொடுப்பாங்க. இப்போ ஐஜன் இருந்துச்சு அப்படி போகும்போது இப்போ ஜிம்மன் தான் ஐஜன் கிளம்பலாமா அப்படிங்கும்போது, ஜிம்மன் நீனும் செக் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இப்போ ஜூம் தான் ஆமாம் ஜிம்மன் நீனும் செக் பண்ணிக்கோ இங்கே வா அப்படிங்கும்போது, அப்படி சொல்லிவிட்டு இப்போது ஜிம்மன் தான் நேராக போய் ஜங்கு கிட்ட தான் உட்காருவான். இப்போது ஜூம் தான் என்னடா இது நான் கூப்பிட்டேன் அங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜங்கு கூட கிட்ட தான் வந்து உட்காரும்போது இப்போ ஜங்குக்கு தான் என்ன பண்ணணும், ஜூங் தான் டேய் என்ன பண்ணணும்னா இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ண அதை பண்ணு அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜங்குக்கு தான் அவனோட ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து இப்போ ஜிமினோட செஸ்ட்டு கிட்ட தான் கொண்டு போகும்போது ஜிமினோட ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போது ஜங்குக்கு தான் ஷர்ட் பட்டனை அவத்தான் தான் பார்க்க முடியும் அப்படிங்கும்போது, இல்லை மேலேயே பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல அப்படின்னு 2 பேர் பேசும்போது ஜூன் தான் ஜிமின் இது இப்படி தான் பார்ப்பாங்க, ஸோ நீ ஒரே ஒரு பட்டன் மட்டும் கலட்டு அவன் அப்படியே லைட்டாக பார்த்துருவான் அப்படிங்கும்போது ஜிமன் தான் அப்படியே அவனோட 2 கண்ணும் அப்படியே ப்ளஷ்ஷாக இருக்கும். ஒரே ஒரு பட்டனை கலட்டினானே இப்போது சமுக் தான் அந்த செஸ்ட்டுக்குள்ளே அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துகிட்டு போய் பார்ப்பான். இப்போ அப்படியே ஹார்ட் பீட் ஜிமினுக்கு வேகமாக அடிக்கும். இப்போது அதை ஜகுக்கு நோட் பண்ணிவிட்டு, ஏன் இப்போது இவ்வளோ பீட் ஆகுது ஹார்ட் அப்படிங்கும்போது, தெரியலை அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஜங்கு தான் ஸ்மக் பண்ணுவான். இப்போ அப்படியே ஜிம்முக்கு தான் ஜங்கு தான் செக் பண்ணிவிட்டு இப்போது திரும்ப சொல்லுவான். அப்போ திருப்பி அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பிபி பல்ஸ் பக்கத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக தான் இருக்குது ஜிம்மன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா தேங்க்ஸ் இப்படி சொல்லிவிட்டு ஷர்ட் பட்டனை போட்டுகிட்டே எழுந்திரிச்சிருவான். இப்போது ஐஜன் தான் பரவாயில்ல நல்ல டாக்டர்ஸாக இருக்கீங்க, எங்கள் ஊருக்கு கொஞ்சம் நல்ல டாக்டராக கிடச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, ஓ அப்படியா ஆமாம் இந்த ஊரோட பிரசிடோட பையன் தானே நீ அப்படின்னு ஜூன் கேட்கும்போது, ஆமாம் ஏன் இல்லை ஒரு ஹோட்டல் கீட்டலில் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்ல, சாப்பாடு வரவே லேட்டாகுதுப்பா அப்படிங்கும்போது, அதுவா அது நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், என்ன பண்ணுறது கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் இந்த 1 மந்தில் போயிடுவீங்க தானே, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், இந்த 1 மந்த் தானே அதுவாக உங்களுக்கு தேடி வந்துடும் அப்படிங்கும்போது, அது நீ சொல்கிறது ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுங்குலியும் ஒரு ஜாங்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. இப்போது ஜிமினும் ஐஜனும் தான் வெளியே போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஐஜன் தான் ஜிமினை பார்த்து ஜிமின்ஜி அப்படிங்கும்போது, என்ன ஐஜன் இல்லை ரொம்ப ஹார்ட் பீட் வேகமாக துடிச்சிட்ருக்கு போய் அப்படிங்கும்போது ஜிமன் தான் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பான். இல்லை பார்த்தேன் என்னமோ தெரியல ஏதோ நடக்குது சம்திங் அப்படிங்கும்போது, எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பான். ஆமாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், டாக்டருக்கும் டீச்சருக்கும் ஏதோ போயிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, யாரை சொல்கிறேன் அதுவா ஹார்ட் பீட் செக் பண்ணானே அவன் தானே அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, பார்த்தேன் கண்ணை 2 தக்காளி பழம் மாதிரி ப்ளஷ் ஆனதை பார்த்தேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி சிரிச்சுக்கிட்டே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 நிமிஷம் மட்டும் தான் போவாங்க. இங்கே நம்ம இங்கே ஜங்குக் ஜூம் 3 பேரும் எப்பயும் மாதிரி அவங்களும் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு தான் போவாங்க. இப்போது ஜங்குக் தான் டேய் எனக்கு குடிக்கணும்டா அப்படிங்கும்போது, என்ன குடிக்கணுமா டேய் இங்கேருந்து எங்கே இவ்வளோ தூரம் போகணும் தெரியுமில்ல அப்படிங்கும்போது, ஆமாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது, டேய் என்ன வாங்கிட்டு வரியா எனக்கு வாயில் வந்துடும் அப்படிங்கும்போது, டேய் சொல்கிறல்ல வேலையை பண்ணி அப்படிங்கும்போது, சரி நீ போயிட்டு எப்படி வரேன்னு பார்க்குறேன், டைம் ஆல்ரெடி 7 ஆயிடுச்சு, நீ இப்போ போனீங்கன்னா எப்படி வர 10 ஆயிரும், சாண்டா அப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, டேய் வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு என்னால் முடியாது அப்படிங்கும்போது, டேய் 2-3 நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே என்னடா உனக்கு அப்படிங்கும்போது, டேய் புரிஞ்சுக்கோ என்னால் முடியலைன்னு அப்படிங்கும்போது, பொலி தான் டேய் ஜகுக்கா இப்போ போகிறது சேஃப் இல்லைடா, நைட் டைம் ஆயிடுச்சுடா, நாளைக்கு வேணா நீ சீக்கிரமாக போய் வாங்கி வச்சுக்கூடா சரியா அப்படிங்கும்போது, டேய் எனக்கு இப்போயே குடிக்கணும் அப்படிங்கும்போது, இப்போ
சரி அங்கே அவர் இருக்காது, அவர்கிட்ட போய் கேளு, இங்கே எதுவும் கிடைச்சா கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிராமத்துலேயும் நிறைய பேர் இது மாதிரி செய்வாங்கள்ல, நான் போய் கேட்டு வர வேண்டாம் அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், வேலையை பண்ண நான் போய் கேட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ சங்குக் தான் இப்படி அந்த பர்சன் ஜிமினோட வீட்டுக்கு கீழே தான் அந்த பர்சன் இருப்பாங்க. இப்போது சங்குக் தான் அங்கே போயிட்டு அவர் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். இப்போது அந்த பர்சன் வெளியே வந்து என்னாச்சுப்பா தம்பி அப்படிங்கும்போது, இல்லை சொன்னால் அது தப்பாக நினச்சிக்காதீங்க, சரக்கு இங்கே எங்கேயாவது கிடைக்கவா அப்படிங்கும்போது, என்ன சரக்கா? ஆமாம் குடிக்கணும், நான் கொஞ்சம் குடிப்பேன் அப்படிங்கும்போது, அப்படியா இப்போ போனீங்கன்னா சரி வராது அப்படிங்கும்போது, அப்போது இங்கே எதுவும் இங்கெல்லாம் அவ்வளோவா இல்லை, நான் வேண்டாம் ஒரு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு குடிக்க அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் குடிப்பீங்களா? ஆமாப்பா அந்த குழுவில் குடிக்க கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பேன் அப்படிங்கும்போது, நீ வேணா அதை எடுத்துக்கோ, பரவாயில்ல நான் நாளைக்கு வேணா குடிச்சிக்கிறேன். ஐயோ பரவாயில்ல நீங்கள் குடிங்க. இல்லை நீ கேட்டுட்ட, இதோ நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது, இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்தே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேர் தான் உள்ளே போயிட்டு அந்த பர்சனும் ஜங்குக்கு தான் இப்போது அந்த பர்சன் தான் ஜங்குக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி குடிப்பான். அப்போ அதை அப்படியே ஜங்குக்கு தான் குடிச்சிட்டு ஒரு 2 கிளாஸ் மணி குடிச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கும்போது, என்னப்பா ஜங்கு குடிக்கலாம் செய்கிற அப்படிங்கும்போது, அதுவானே அது அப்படி தான் கொஞ்சம் மைண்டு சரியில்லை அதான் அப்படிங்கும்போது, நல்லா படித்த பையனாக இருக்க ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கும்போது, என்ன பண்ணுறது அது கொஞ்சம் பழகிட்டேன் அப்படிங்கும்போது, அப்படியே ஜமுக் தான் சரிண்ணே நான் வரேன். ஆமாம் மேலே யார் இருக்கா அப்படிங்கும்போது, மேலே டீச்சர் தான் சிமன். ஓ ஆமாம்ல மறந்துட்டேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜமுக் தான் வெளியே வரும்போது, இப்போ அப்படியே ஜிம்மன் வீட்டுக்கு தான் பார்ப்பான். இப்போ ஜிம்மன் வீட்டுக்கு போகலாம் அப்படி யோசிச்சுட்டு இப்போ ஜிம்மன் வீட்டுக்கு தான் அப்படியே ஒரு படிக்கட்டு மேலே தான் இருக்கும், அதில் ஏறி ஜிம்மனோட மீது மேலே ரூஃபில் தான் இருக்கும். அப்படியே போயிட்டு அப்படியே ஜிம்மனோட டோர் திறந்தா இருக்கும். இப்போது சங்குக் தான் வெளியே நின்றுட்டு, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்பான். இப்போது ஜிம்மன் தான் அப்படியே ஷர்ட் ஒன்று போடாமல் டவல் ஒன்று கட்டிட்டு யார் அப்படின்னு ஏற்றி பார்ப்பான். இப்போ ஜவு குடிக்கிறத பார்த்துட்டு, சங்குக் நீங்களா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வெளில போயிட்டு, இதோ ஒரு 5 மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷர்ட்டு எல்லாம் போட்டுட்டு, சங்குக் என்னாச்சு என்ன வேணும் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா கீழே வந்தேன் அப்படியே உங்கள் வீட்டை பார்த்துட்டு போகலாம் பண்ணேன் அப்படிங்கும்போது, ஓ ஃபுல்லாக வாங்க அப்படிங்கும்போது இப்போ சிம்மனுக்கு தான் உள்ள வருவான். இப்போ சிம்மனோட வீடு தான் அவ்வளோ அழகா நிறைய புக்ஸ்லாம் இருந்து அப்படியே க்யூட்டாக அழகாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். ஜகுக்கு தான் அதெல்லாம் பார்ப்பான். அப்படியே பார்த்துட்டு, என்ன இவ்வளோ அமைதியாக, அதுவும் ஒரு மாதிரி லைப்ரரிக்கு வந்த த்ரில் இருக்கே அப்படிங்கும்போது, அது நான் கொஞ்சம் புக்ஸ் படிப்பேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு இந்த புக்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பான். ஜங்குக்கு தான் பார்த்துட்டு, பரவாயில்ல நல்லா இருக்குது எல்லா புக்ஸும் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்ப்பான். அப்போது சிம்மனோட ஃபோட்டோ தான் ஒன்று க்யூட்டாக அழகாக அந்த வாலில் மாட்டிருக்கும். ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது, என்னது இல்லை வீடை சொன்னேன் அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ அப்படியே சிம்மனை தான் பார்ப்பான். சிம்மன் வந்து ஒரு ஆஃப் இது டவுசர் மாதிரி போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு நிற்பான். ஓ ஜங்குக் தான் சிம்மனை பார்க்குறது சிம்மனுக்கு ஷை ஆகும். இப்போ சிம்மன் தான் உட்காருங்க ஜங்குக் அப்படிங்கும்போது, இப்போது சேர் தான் உட்காந்து ஜங்குக் தான் உட்காருவான். உட்காரும்போது இப்போது வெளியே தான் மழை தான் பெய்யும். இப்போது ஜங்குக் தான் என்ன சவுண்ட் கேட்குது மழையாக பெய்யுது அப்படிங்கும்போது, இப்போ சிம்மன் தான் அங்கே ஒரு இது இருக்கும் சேனல் மாதிரி. ஆமாம் மழை பெய்யுதுன்னா திடீர்னு அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குக் ஏஞ்சி வந்து பார்ப்போம். இப்போ அங்கே ஒரு குட்டி பால்கனி மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் 2 பேர் பார்ப்பாங்க. என்ன மழை பெய்யுது அப்படிங்கும்போது, இங்கே அடிக்கடி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா இப்போ நான் எப்படி போகிறது? மழை நின்றோன்னே போங்க அப்படிங்கும்போது, ஐயோ வெளியே துணி போகிறேன் அப்படி சொல்லிட்டு சிவந்தா குடுன்னு வெளியே துணியெல்லாம் போட்டு வச்சுருப்பான். குடுன்னு போய் இந்த ஒரு துணியை எடுக்கும்போது லைட்டாக மழையில் நனைஞ்சிரும். இப்போ நனைஞ்சிட்டு இல்லை வந்து, ஐயோ ஷெல்லாம் நனைஞ்சிருச்சு அப்படி சொல்லும்போது, இப்போ ஜங்குக்கு எதுக்கு இப்போ மலையில் போய் இப்படி நனைஞ்சிட்டு வர அப்படிங்கும்போது, சில துணி ஏன் அது அப்படியே எடுத்துக்கூடாதா? இப்போ பாரு எப்படி நனைஞ்சிட்டேன் அப்படிமா. இல்லை பரவாயில்ல அப்படிங்கும்போது, இப்போது அப்படியே ஜங்குக்கு தான் தேடுவான். அங்கே டவல் தான் இருக்கும், எடுத்து வந்து சிம்மன்கிட்ட தான் அப்படி கொடுப்பான். இப்போ சிம்மன் தான் அங்கே துணியெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே டவலை எடுத்து துடைப்பான். அப்படியே துடைச்சிக்கிட்டு ஜங்குக்கு தான் பார்ப்பான். ஜங்குக்கு தான் அப்படி நின்று சிம்மனை பார்ப்பான். இப்போது அப்படியே துடைச்சிக்கிட்டு சிம்மனும் ஜங்குக்கு பார்த்துப்பாங்க. இப்போ அப்படியே 2 பேரும் கிட்ட தான் நிற்பாங்க. இப்போது ஜங்குக்கு தான் ஏன் அப்படி மழையில் நனைஞ்சிட்ருக்க அப்படிங்கும்போது, அது துணி போட்டேன் அதான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜங்குக்கு தான் இங்கே கொடு நான் தொடச்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கி தொடச்சி விடுவாங்க. இப்போ சிம்மனுக்கு அது என்ன சொல்கிறேன்னு தெரியாது, தேம்பி நிற்பான். இப்போ அப்படியே தொடச்சி விட்டுட்டு அந்த டவலில் அப்படி க்யூட்டாக அழகாக கலரோட ப்ளஷ் ஆகி சிம்மன் அவ்வளோ அழகாக தெரியுமா ஜங்குக்கு. ஜங்குக்கு ஆல்ரெடி 2 கிளாஸ் வரை குடிச்சிருக்கிறதுனால போதையில் இருப்பான். இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் சிம்மனை கண்ணெடுக்காமல் பார்ப்பான். சிம்மன் தான் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரும்போது, இப்போது டக்குனு இடி தான் அடிக்கும். இப்போ டக்குன்னு சிம்மன் தான் ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிப்பான். இப்போது
அப்படியே சின்ன ஜவுக்கு ஹக் பண்ணிட்டு ஐயோ ஷானா எப்படி இப்படி இடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணோன்னே இப்போ ஜவுக்கு தான் அப்படியே நிற்பான். இப்போ அப்படியே சிமன் ஹக் பண்ணோன்னே இப்போ டக்குன்னு ஜங்குக்கு ஹக் பண்ணோன்னு தெரிஞ்சு சிமன் சாரி சாரி ஜங்கு கிடி அடிச்சிச்சு அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜங்குக்கு தான் நான் போகணும் லீவ் சும்மா வர தேடுவாங்க அப்படிங்கும்போது தோ மழை நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் நின்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் சின்ன பார்ப்பான். இப்போது சிமன் தான் ஹச்சுன்னு தும்முவான். இப்போ ஜங்குக்கு தான் என்னது கோல்டு பொடிச்சிக்கிச்சு போல் அப்படிங்கும்போது இல்லை அது தெரில என்னன்னு அப்படி சொல்லிட்டு இப்போ திருப்பி 2வது தான் தும்முவான். இப்போ ஜங்குக்கு தான் இதுக்கு ஏன் போகணும் இப்போ கோல்டு பொடிச்சிச்சு பாரு அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே மழை தான் நின்றும் மழையோட ஜங்குக்கு தான் ஓகே சிமன் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமனை பார்த்துக்கிட்டே எப்படி ஜங்குக்கு தான் போயிடுவான். இப்போ ஜங்குக்கு போனோடனே ஜிமன் தான் அவனோட பெட்டில் வந்துட்டு டம்முன்னு படுத்துட்டு கண்ணை எடுத்துட்டு கையை வச்சுட்டு கண்ணத்தில் எடுத்து கை வச்சுட்டு என்ன என்ன பண்ணுற சிமன் என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு வைக்கப்பட்டுட்டு அவருக்குள்ளே பேசிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அவனோட ரூமுக்கு போகும்போது லீயும் ஜூங்கும் தான் படுத்திருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு வந்தோடனே எந்திரிச்சு வந்துட்டு எங்கடா போனேன் அப்படிங்கும்போது பக்கத்தில் தான் இருந்தேன் அப்படிங்கும்போது சன பக்கத்தில் இருந்தியா நீ அப்போ ஏதோ குடிக்க போகிறேன் இப்படின்னா ஆமாம் குடித்தேன் அப்படிங்கும்போது என்ன குடிச்சியா ஆமாம் பக்கத்து வீட்டில் இருக்கார்ல அதான் பக்கத்து இதில் அவர் 2 கிளாஸ் கொடுத்தாரு குடிச்சிருந்தான் அப்படிங்கும்போது அதான் எனக்கு குடிச்சிருந்தோம் அவரும் குடிப்பாரா நல்லதாக போச்சு இனிமேல் அவனுக்கு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அதுக்கு ஏன் அவ்வளோ நேரம் அதான் மழை பெஞ்சிச்சில சிம்மன் வீட்டில் இருந்தேன் ஏன்னா சிம்மன் வீட்டில் இருந்தே அப்படி லீவ் சொல்லுவான். ஆமாம் சும்மா பார்க்க போனேன் அப்படிங்கும்போது நீ எதுக்கடா போகிற டீச்சரை பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஏன் நான் போனேன் உனக்கு என்ன அப்படிங்கும்போது அதுக்கு இல்லை கேட்டேன் அப்படிங்கும்போது ஜூன் தான் சரி போயிட்டு வர இவ்வளோ நேரமா டேய் நின்னோட தானே வர முடியும் பெரிய இது மாதிரி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெட்டில் தான் வந்து ஜங்குக்கு தான் படுப்பான். இப்போ லீவ் ஜூங்க தான் பார்த்துப்பாங்க. இப்போ ஜூங் தான் ஒன்றும் இல்லை படு அப்படின்னு லீ தான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் கரெக்ட் பண்ணிடுவான் போல் டீச்சரை பற்றி. இப்போ ஜூங் தான் காதில் விழுந்துருச்சு படுறா அப்படிங்கும்போது இப்போ லீ தான் சிரிச்சிட்டு படுத்துருவான். இப்போ ஜூங்கும் படுத்துருவான். இப்போ அப்படியே அந்த நைட்டாக போய் மறுநாள் காலையில் தான் ஆயிரும். இப்போது எப்பை மாதிரி அவங்கெல்லாம் கிளம்பி கேம்புக்கு தான் போவாங்க. எங்கே சிம்மன் கிளம்பி ஸ்கூலுக்கு தான் போகும்போது இப்போ சிம்மன் தான் ரொம்ப சேடாக இருப்பான். ரொம்ப அவனாத்தி முடியாத மாதிரி இருப்பான். இப்போது அப்படியே போயிட்டு கிளாஸில் தான் உட்காருவான் சேடாக டயர்டாக. இப்போ குழந்தைங்களாம் கத்திட்டு இருக்கும். இப்போ சிம்மன் தான் எல்லோரும் அமைதியாக இருங்க என்னால் முடியலை அப்படி சொல்லிட்டு அந்த டேபிளில் தான் அப்படியே படுத்துருவான். இப்போது எங்கே ஜூங்குலி எல்லாம் ஒரு ஆளாக வந்துட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க தான் செக் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இங்கே ஜங்குக்கு தான் அவங்ககிட்ட யாருக்கும் அதை அப்படியே வெளியே தான் போய் நிற்பான். வெளியே நின்று பார்க்கும்போது ஸ்கூல் தான் தெரியும். இப்போ அப்படியே ஸ்கூலை பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல் கிட்டே தான் போவான். போயிட்டு வெளியே நின்று பார்க்கும்போது ஜிபன் தான் டேபிளில் படுத்துருக்கிறது ஜங்குக்கு தான் நோட் பண்ணுவான். இப்போ பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கு தான் உள்ளே போய் சிமன் அப்படிங்கும்போது சிமன்ட்டு எந்த இது இருக்காது. இப்போ ஒரு 2-3 தடவை கூப்பிடுவான். இப்போது எந்திரிச்சு என்ன அப்படின்னு கேட்பான். என்னாச்சு உனக்கு அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு தான் அப்படி நெத்தியில் கை வச்சு பார்க்கும்போது நெத்தி தான் பயங்கரமாக சுடுவோம். இப்போது ஜங்குக்கு தான் சிமன் அவனுக்கு சோரம் அடிக்குது அப்படிங்கும்போது ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அப்புறம் இதுக்கு நீ இப்போ ஸ்கூலுக்கு வந்த அப்படிங்கும்போது இல்லை கொஞ்சம் பரவாயில்ல அப்படி தான் வந்தேன் அப்படிங்கும்போது உனக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது சிமன் அப்படிங்கும்போது தெரியுது அப்படி சொல்லும்போது சரி நான் போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு தான் போய் அவனோட அந்த கேம்பில் தான் அப்படி டேப்லெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது லீ தான் என்ன தர அப்படிங்கும்போது ஃபீவர் டேப்லெட் தானே அப்படிங்கும்போது யாருக்கு சிம்மனுக்குடா அப்படிங்கும்போது என்னாச்சுடா ஜிம்மினுக்கு அப்படின்னு ஜூங் தான் கேட்கும்போது இப்போ லீ தான் ஐயோ என்னாச்சு நான் போய் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது இப்போ ஜூங் தான் எதை இப்போ 2 பேரும் எதை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் டேப்லெட் எடுத்துகிட்டு காதில் உட்காந்து போயிடுவான். இப்போ லீ தான் என்னடா இவன் இப்படி இருக்கான் அவன் இருக்கட்டும் நீ எப்போ அப்படி குதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அது ஒன்றும் இல்லைடா டீச்சர் மேலே வச்சேடா க்ரஷ்டா அப்படிங்கும்போது என்ன டீச்சர் மேலே க்ரஷ்ஷா உன்னோட பெரியவங்க தெரியும்ல அதெல்லாம் தெரியும் ஏஜ் டஸ் நாட் மேட்டர் மச்சான் அப்படிங்கும்போது என்னமோ பண்ணுங்க அவன் என்னென்னா துதிக்கிறான் நீ என்னென்னா இல்லை எனக்கு புரியலை உனக்கு வேணாம் இது நெட்டையா பிரசிடென்ட் பையன் ஒருத்தவன் தானே உனக்கு கரெக்ட் பண்ண நல்லா இருக்கானே அப்படிங்கும்போது யார் அவனா வேணாம் ரொம்ப வாயி அதுக்கப்புறம் அவராக பேசுகிறான் அப்புறம் பணக்கார வீட்டு பையன் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படிங்கும்போது ஏன் நீனும் பணக்கார தானே ஆமாம் இருந்தாலும் எனக்கு ஜிபின் பாரி அமைதியா அப்படி தான் வேணும் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஜிபினே வேணும் தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்லுவான். இப்போ அப்படியே அவங்க தான் போய் டேப்லெட்டை எடுத்துகிட்டு ஜிமன் கிட்ட தான் போகும்போது ஜிமன் தான் படுத்திருப்பான். இப்போது பசங்களாம் ஆல்ரெடி போயிருப்பான். இப்போது சங்குக் தான் அப்படியே சிம்மன் கிட்டே வந்து சிம்மன் அப்படிங்கும்போது
ஜிம்மினி எந்திரிக்க மாட்டா. அப்போ 2, 3 தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் தூக்கும்போது இப்போது அப்படியே டேப்லெட்டை தான் இப்போ அப்படியே பிச்சு சிம்மனோட கையில் கொடுக்கும்போது சிம்மன் கையில் அது வாங்கக்கூடாதுனாட்டி அந்த ஒரு இது இருக்காது தெம்பு. இப்போ சவுக்கு தான் அந்த டேப்லெட் எடுத்து சிம்மனோட வாயில் அப்படி வச்சு தண்ணி இருக்கும் அந்த பாட்டில் எடுத்து வந்து பாதையும் அப்படி கொடுப்பான். இப்போ சிம்மன் தான் அதை அப்படி மாத்திரையை வாங்கி போட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இப்போ அப்படியே படுத்துப்பான். இப்போது சவுக்கு தான் பண்ணி முடியல சிம்மன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லானோடனே வீட்டுக்கு ஓகேவா அப்படிங்கும்போது ஓகே நான் டயர்டாக இருக்கேன் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே படுத்துப்பான். இப்போது ஜங்குக்கு தான் ஒரு கோட் மாதிரி தான் போட்டிருப்பான். அதை கலட்டி சிம்மனுக்கு தான் அப்படியே போட்டு விடுவான். சிம்மனுக்கு அது வாமா இருக்கும். அப்படியே சிம்மன் தான் படுத்துருப்பான். ஜங்குக்கு அப்படி சிம்மனையே பார்த்துட்டு போயிடுவான். இப்போ போயிட்டு அப்படியே ஜங்குக்கு போய் உட்காரும்போது இப்போ ஜோங் தான் என்னாச்சு அப்படிம்பா. ஃபீவர் இருக்குடா பயங்கரமாக அப்படிங்கும்போது என்ன ஃபீவரா நேற்று எதுவும் மழையில் நனைஞ்சிருப்பானோ. ஆமாம் நனைஞ்சான் தான் அப்படின்னு சொல்லி லீ தான் உனக்கு அப்புறம் தெரியாது. நேற்று நான் அங்கே தானே இருந்தேன். என்ன நீ இருந்தியா? ஐயோ என்ன நடந்துச்சு தெரியலையே அப்படின்னு. நேற்று தான் இருந்தேன்னு சொன்னால அப்படிங்கும்போது அவன் குடிச்சானா நீ குடிச்சிருந்தியா? ஆமாம் சொன்னான் மறந்துட்டேன். இப்போ எப்படிடா இருக்கான் சிம்மன்? டேப்லெட் கொடுத்து வந்திருக்கேன் படுத்திருக்கான். ஓ அப்படியா சரி அப்புறமா போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இப்போது பேசுகிறது தான் வந்திருப்பாங்க எதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த டைம் தான் ஸ்கிப் ஆகி ஈவினிங் தான் ஆயிடும். ஜிம்மன் சாப்பிட்டு இருக்க மாட்டான். சங்குக்கு போய் எழுப்பி விட்டுருப்ப சாப்பிட்டு இருக்க மாட்டான். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கும்போது லீ தான் எடுப்பது இருங்க நான் இப்போ ஜிம்மினை பார்க்குறேன் அப்படிங்கும்போது இப்போ லீ போகும்போது ஜங்குக்கு தான் லீ கையை பிடிச்சி எங்கே போகிற அப்படிமா ஜிம்மிட்டு பார்த்துட்டு வரேண்ணா அப்படிங்கும்போது அதெல்லாம் பண்ணுவேன் நான் பார்க்குறேன் நீ ஜூம் கூட ஹெல்ப் பண்ணு அப்படிங்கும்போது நான் போய் பார்க்குறேன்டா காலையிலேருந்து பார்க்கவே இல்லைடா அப்படிங்கும்போது பார்க்கலாம் போ அப்படி சொன்னேன். இப்போ அப்படியே லீ தான் போயிடுவான். இப்போது ஜங்குக் தான் போயிடுவான் இங்கே ஜிம்மினை பார்க்க. இங்கே ஜூங் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது லீ தான் இவன் ரொம்ப பண்ணுறான் அப்படிங்கும்போது அவனை பற்றி உனக்கு தெரியாதா? நீ ஏன் அவனோட ஏரியாவில் போய் கிளாஸ் பண்ணுற அப்படிங்கும்போது நான் எங்கே அவன் ஏரியாவில் போகிறேன் அதுனே நான் தான் ஜிம்மி டீச்சரை பார்த்தேன் அப்படிங்கும்போது யார் நீ பார்த்த? நான் பார்த்தட்டா எவன் பார்த்தான் எவன் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இருந்தாலும் டீச்சர் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது மறுபடி சொல்கிறேன் உன்னோட பெரியவங்க பெரியவங்களே நான் மண்டையில் கல் எடுத்து கொண்டுருவேன் பிரண்டன் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கும்போது அடப்பாவி ஃபிகருக்காண்டி உன் ஃப்ரெண்டை கொள்கிற அளவுக்கு வாங்கிட்டீங்களா அப்படிங்கும்போது அதுக்கு இல்லைடா ஒரு இந்த மாதிரி ஒரு அமைதியாக நான் இந்த பையன் யாருக்கு கிடப்பா சொல்லு அப்படிங்கும்போது அதுவும் ரைட்டு தான். ஆனால் எனக்கு சின்ன சகு கூட பார்க்க நல்லா இருக்குடா அப்படிங்கும்போது நீனா ஒரு நண்பன் அப்படிங்கும்போது அவனும் என் நண்பன் தான் நீனும் என் நண்பன் தான். உனக்கு அவன் தான்டா சரியாக வரும் அப்படிங்கும்போது அவனையும் கூட சேர்த்து வச்சு பக்கத்துலேயே குறியாக இருக்க பற்றியா அப்படிங்கும்போது அவன் தான்டா அவனை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது படா வேலையை போகிறா அப்படி சொல்லிட்டு பிரெட் எடுத்து வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் போய் சிம்மன் போகும்போது சிம்மன் தான் இந்த டேபிளில் தான் படுத்திருப்பான். இப்போது ஜங்குக் தான் சிம்மன் எழுப்புவான். சிம்மன் சுத்தமாக எந்திரிக்க மாட்டான். இப்போது நிறைய தடவை எழுப்பியும் சிம்மன் எந்திரிக்கவே மாட்டான். இப்போ அப்படியே தூக்கி பார்க்கும்போது சிம்மன் கிட்டேருந்து எந்த ஒரு பேச்சு வராது. மயக்கமான மாதிரி இருப்பான். இப்போது ஜங்குக் தான் சிம்மன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தட்டுவான். சிம்மன் எந்திரிக்கவே மாட்டான். இப்போது இங்கே லீவும் ஜூங்க தான் வந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ அப்படியே சிம்மன் எதுவும் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஜூங் தான் என்னடாச்சு ஏன்டா அப்படி இருக்கான் அப்படிங்கும்போது தெரியலடா எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் கண்ணையை திறக்க படிக்கிறான் அப்படிங்கும்போது உடம்பு தான் பயங்கரமாக சுடும். ரொம்ப ரொம்ப ஜுரமாக இருக்கு போலடா அப்படிங்கும்போது இப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆப் கொடுத்தோம் சரியாக போலண்ணா கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் தான் நான் கூட்டு போகணும் அப்படிங்கும்போது இப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஜூங் தான் நீ போய் அவரை கூட்டு வா ஏதாவது கார் ஈர வச்சு தான் போகணும் இல்லைனா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அங்கே தானே பஸ்ஸெல்லாம் வருது அங்கே தான் நான் கூட்டு போகணும் அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் சரா நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சிம்மனை தான் தூக்கிட்டு வேகமாக போவான். இப்போ ஜூங்கும் ஜங்குக்கும் லீ 3 பேர் தான் போவாங்க. கொஞ்சம் தூரம் ஜங்குக்கு தான் பின்னாடி வச்சு சிம்மனை தான் கூட்டு போவான் ஜங்குக். அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் மாதிரி போயிருப்பாங்க நடந்து. அங்கே போனால் அங்கே அப்படியே பஸ்ஸு காரு எல்லாம் தான் வந்துட்டுருக்கும். இப்போது அங்கே தான் போய் ஜூங் தான் ஒரு கார் தான் நிப்பாட்டுவான். கார் தான் நிற்கும். சார் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது சரிப்பா அப்படின்னு அந்த பர்சன் சொன்னேன். இப்போது ஜங்குக் தான் சரிடா நான் கூப்பிட்டு போகிறேன் நான் போய் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது பார்த்துப்பி இல்லைடா நான் வரமா இல்லைடா நான் போகிறேன் திருப்பி வரும்போது வேறு வரணும்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே லீவ் ஜோங்க தான் சரிடா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு காரில் 2 பேரும் ஏற்றி வச்சுட்டு போவாங்க 2 பேரும் தான். என்னடா ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்படிங்கிற மாதிரி ஜோங் சொல்லுவான். தெரியலையே மலையில் நனைஞ்சா இவ்வளோ வீக்காக இருப்பான். இல்லைடா அவன் நானும் பார்க்குறேன் பெரிய வேலை அவனே இழுத்து போட்டு பார்த்துக்கலாம் எல்லா வேலையும் அவனே பண்ணுறான் சாப்பிட்றானே நான் கூட தெரில அதனால தான் ரொம்ப வீக்காக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போவாங்க. இங்கே ஜங்கு கூட லேப்பில் ஏதாச்சும் நான் படுத்திருப்பான். ஜங்கு தட்டிச்சு முன்னே பார்த்துட்டு வருவான். இப்போ ஹாஸ்பிட்டல் தான் ஒரு 1/4 மணி நேரம் மாதிரி போகணும். இப்போ அப்படியே 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இப்போ அப்படியே போனோன்னே ஹாஸ்பிட்டல் தான் வந்துடும். இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே இறங்கி ஜிம்மில் தூக்கிட்டு சார் ரொம்ப தேங்க்ஸ் இது இல்லைப்பா பரவாயில்ல நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அவங்க கூட்டு போய் காமிங்க அப்படின்னு
ஜங்குக் தான் அங்கே போய் டாக்டர் இங்கே அப்படிங்கும்போது இப்போ டாக்டர் தான் அப்படியே வருவாங்க. சார் என்னென்னு தெரியல திடீர்னு மயங்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஓ அப்படியா ரூம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு ரூம் தான் இருக்கும். அங்கே தான் அப்படியே ஜங்குக் தான் ஜிம்னு அந்த பெட்டில் படுக்க வைப்பார். இப்போ டாக்டர் தான் செக் பண்ணுவாங்க. இப்போது ஜங்குக் தான் வெளியே நிற்பான். இப்போ டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்படி எல்லாம் ஜிம்னத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜங்குக் தான் சேரில் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஆல்ரெடி அங்கே மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கும். இப்போது அப்படியே அந்த டாக்டர் தான் வெளியே வந்து ஜங்குக்கிட்ட அந்த பேஷண்ட் கூட வந்தவங்க நீங்கள் தானே? ஆமாம் சார் என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, அப்புறம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படிங்கும்போது ஓ ஓகே சார், அப்புறம் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது நான் டாக்டர் அப்படிங்கும்போது ஓ டாக்டர் ஆமாம் அதான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, உங்கள் நேம் ஜங்குக். ஓ ஜங்குக் சரி அதான் வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிப் ஒரு 2 பாட்டில் ஏறினா சரியாயிருவாங்க அப்படிங்கும்போது ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ டாக்டர் தான் போயிடுவாங்க. இப்போ அப்படியே ஜிம்மனுக்கு தான் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து பார்க்கும்போது ஜிம்மன் தான் படுத்திருப்பான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு சேர் இருக்கும், அதில் உட்காந்துட்டு டீச்சர் என்ன பார்ப்பான். ஜிம்மன் அப்படியே ரொம்ப சேடாக ரொம்ப டயர்டாக இருக்கும். ஃபேஸ்லாம் எப்போயுமே ஜிம்மன் சிரிச்சுக்கிட்டு க்யூட்டாக இருக்கிறவன் கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கணும், அவன் ஃபேஸ் மாதிரி இருக்காது. ஜங்குக்கு தான் பார்ப்பான். இப்போ ஜங்குக்கு தான் எப்பயும் சிரிச்சுக்கிட்டே க்யூட்டாக இருப்பேன், என்னாச்சும் உனக்கு என் ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிம்மனை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே 2 பாட்டில் தான் ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாட்டில் முடிய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்து அது 2வது பாட்டில் மாற்றிருப்பாங்க. இப்போ அப்படியே ஜிம்மன் தான் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கும்போது ஜங்குக்கு தான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பான். இப்போது ஜிம்மன் தான் அப்படியே கண்ணை திறந்து ஜங்குக்கை பார்ப்பான். இப்போது ஜங்குக் அப்படிங்கும்போது ஜங்குக் தான் ஜிம்மன் கண்ணை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இப்போது எப்படி இருக்கும் உனக்கு அப்படிங்கும்போது பரவாயில்ல நல்லா இருக்கு. என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை, ஃபீவர் பயங்கரமாக வந்து திடீர்னு மயங்கிட்டேன், அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலாக எப்படி வந்தோம்? நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது ஓ அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ட்ரிப் ஏறிட்டுருக்கு, இதான் கடைசி, இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம போகலான்னு சொன்னாங்க. ஆனால் டைம் இப்போயே மணி 11 12 ஆயிடுச்சு, அப்படி போகிறது நம்ம இங்கேயே இருந்துட்டு நாளைக்கு போகலான்னு நான் வேண்டிய டாக்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை வேணாம், என்னோடய வீடு இங்கே தான் இருக்குது அப்படிங்கும்போது என்ன உன்னோட வீடா? ஆமாம் இங்கே தான் இருக்குது, ப்ளீஸ் எனக்காக வெளியில் டாக்டர்கிட்ட ஃபோன் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படிங்கும்போது சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் வெளியே போயிட்டு அங்கே டாக்டர்ஸ் தான் பேசி ஃபோன் தான் வாங்கிட்டு வந்து எப்படி சிம்மன்கிட்ட கொடுப்பான். இப்போ சிம்மன் தான் ஒரு ஃபோனுக்கு நம்பருக்கு டயல் பண்ணி எப்படி பேசி அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படிங்கும்போது அங்கே அந்த ஆப்போசிட் பர்சன் தான் என்ன சிம்மன் ஹாஸ்பிட்டல் இருக்கியா? ஆமாம் கொஞ்சம் உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் வந்தம்மா அப்படிங்கும்போது சரி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிம்மன் தான் இடத்துல சொல்லுவான். சரி நான் கால் அனுப்புகிறேன் நீ வீட்டுக்கு வா அப்படிங்கும்போது சரிம்மா அதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு ஃபோன் அடிச்சு அங்கே அந்த ஊரில் உள்ள ஒரு பர்சன் கிட்ட தான் நான் காலையில் வரேன், ஜங்குக் சாரும் என் கூட தான் இருக்காருன்னு அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணே சரி அப்படிங்கும்போது சரிப்பா சிம்மன் நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், இப்போது இந்த டைமில் வர முடியாதுல்ல, அதான் காலையில் வரலான்னு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் தான் ஃபோனை வச்சுருவாங்க. இப்போ ஜங்குக் தான் இங்கே இருக்க உன்னோட வீடு அப்படின்னு கேட்பான். ஆமாம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கும்போது சரி அப்போது வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஆமாம் அதான் அம்மா கிட்டே சொன்னேன் கார் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது ஓகே எப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அந்த ஃபோனெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்து இப்போ ஜிம்மன் கல்லடி ட்ரிப்லாம் ஏறி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இப்போது ஜிம்மன் கொஞ்சம் நல்லா இருப்பான். இப்போது அப்படியே ஜிம்மன் எந்திரிச்சு வரலான்னு பார்க்கும்போது இப்போ லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்கும். டக்குனு ஜங்குக் தான் போயிடுச்சிருவான். ஜிம்மன் எதுக்கு போய் எந்திரிக்கிற? நான் வந்து ஒன்று தூக்கி பண்ணல. இல்லை ஜங்குக் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கும்போது பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இப்போது ஜிம்மனுக்கு கார் தான் வந்திருக்கணும் வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜங்குக் போகலாமா அப்படிங்கும்போது போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் ஜிம்மனை தூக்கிப்பான். ஜிம்மன் தான் ஜங்குக் பரவாயில்ல நான் நடப்பேன் அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொஞ்சம் வீக்காக இருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு அப்போ தான் சரியாகும் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் ஜிம்மனை தூக்கிட்டு வந்து காரில் அப்படியே உட்கார வச்சுட்டு இப்போ ஜங்குக் காரில் உட்காருவான். இப்போது கார் தான் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஜிம்மன் வீட்டுக்கு தான் போகும் காரு. இப்போ அப்படியே ஜிம்மன் தான் ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக் தான் என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும்போது எதுக்கு? இல்லை இவ்வளோ ஹெல்ப் எனக்கு பண்ணிங்களா? பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை தான் பார்ப்பான். இப்போ ஜங்குக் ஜிம்மனை பார்த்துப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடு தான் வந்துடும். இப்போது ஜங்குக் தான் இறங்குவான். இறங்கி பார்க்கும்போது ஜிம்மனோட வீடு தான் அவ்வளோ பெருசாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். அதுதான் ஜங்குக் பார்த்து அப்படி தந்தாயிட்டு ஜிம்மன் இதான் அவனோட வீடு எப்படிமா? ஆமாம் இதான் அப்படி சொல்லிட்டு அப்படி மெதுவாக இறங்குவான். இப்போது இறங்கும்போது ஜங்குக் தான் டக்குனு ஜிம்மனை பிடிச்சிப்பான். ஜிம்மன்
வா நான் கூட்டு போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல சோ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே வீட்டையே பார்ப்பான். அப்படியே பார்த்துட்டே அப்படியே உள்ளே தான் வருவான். உள்ளே வந்தோடனே அப்படியே டோரை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வாட்ச்மேன் அப்படியே சிம்மன் தான் உள்ளே போவான். இப்போ அப்படியே ஃபாஸ்டராக தான் சிம்மனோட அம்மா தான் நிற்பாங்க. இப்போ சிம்மன் தான் சங்குக்கும் வரதை பார்த்துட்டு இப்போ சிம்மனோட அம்மா தான் வேகமாக வருவாங்க. வந்துட்டு ஜிமின் என்னாச்சு உனக்கு அப்படிங்கும்போது கையில் அந்த டிப் ஏறி இருக்கும். அந்த ஸ்ட்ரெச்செல்லாம் இருக்கும். என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்துருவாங்க. இப்போ சங்குக் தான் இல்லை அது ஒன்றும் இல்லை ஃபீவர் கொஞ்சம் வீக்காக இருந்தான். அதான் டாக்டர் ட்ரிப்பு 2 பாட்டில் ஏறிச்சு அப்படிங்கும்போது ஏன் ஜிம்மன் இப்பெல்லாம் பண்ணுற சரி வாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மில் தான் அவங்க அம்மா தான் கூட்டு போவாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே பின்னாடி வருவான். இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே தான் வரும்போது இப்போ அப்படியே வீடு தான் ஃப்ளோ தான் ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த வீட்டில் ஜிம்மனோட அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து சோஃபாவில் தான் ஜிம்மன் தான் உட்காருவான். இப்போது ஜிம்மனோட அம்மா தான் நீனும் உட்காருப்பா உன்னோட நேம் அப்படிங்கும்போது சங்குக் ஜியோன் சங்குக் ஜங்குக் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஜங்குக் உட்காருவான். இப்போ ஜிம்மன் தான் அம்மா இது ஜங்குக் நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கு டாக்டர் அப்படிங்கும்போது டாக்டர் அப்படி சொல்லிட்டு கையை கொடுப்பான். நெக்ஸ்ட் மிஸ்டர் ஜங்குக் அப்படி சொல்லும்போது சரி ஆண்டி அப்புறம் நீங்கள் மட்டும் போய் இங்கே தனியாக இருக்கீங்களா அப்படின்னு ஜங்குக் கேட்பான். ஆமாம் நான் மட்டும் தான் இருக்கேன். இவனை என் கூட இருடான்னா எனக்கு சேவை தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிட்டு அந்த ஊர்லேயே இருக்கான். நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் தான் ஏமா எல்லாருக்கிட்டையும் புலம்பிகிட்டே இருப்பியா அப்படிங்கும்போது இல்லை சொல்கிறேன் ஜங்குக் ஜிம்மனை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கும்போது இல்லை ஆண்டி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த நேரத்துக்கு ஊருக்கு போக முடியாது அதான் இங்கே நானும் வந்துட்டேன் அப்படிங்கும்போது எதுக்கு போட்டுலாம் பேசுகிறேன் அப்போது இந்த நைட்டில் அங்கெல்லாம் போகவே முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் போகலாம் 2 பேரும் அப்படிங்கும்போது சாப்பிட்டீங்களா எல்லாம் அப்படிங்கும்போது இப்போது ஜிம்மன் தான் அம்மா எனக்கு ட்ரிப் இருந்துச்சு தெரியல ஜங்குக் சாப்பிட்டாரா சாப்பிடலன்னு அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் இல்லை பரவாயில்ல ஏன்னா சாப்பிடலையே ஜங்குக் ஒரு 5 மினிட்ஸ் இரு நான் அப்படி உனக்கு ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா தான் போவாங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படி ஜிம்மன் அம்மா போகிறத பார்த்துட்டு இப்போ ஜிம்மன் கிட்ட ஜிம்மன் என்ன இவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கும்போது சாதாரணமான புரியலையே இல்லை இவ்வளோ பெரிய வீடு உன்னை பார்க்க அப்படிலாம் இல்லை ரொம்ப சாதாரண பையனாக இருக்க உங்கள் அம்மா கூட அப்படி தான் இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் எல்லாத்தையும் அப்படிங்கும்போது ஆமாம் நாங்கள் இப்படி தான் எங்களுக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும் அதுவும் என் அம்மா அப்படியே என்ன மாதிரி தான் நான் அவங்கள மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே ஜங்குக் தான் பார்ப்பான். ஜங்குக் என்னால் உங்களுக்கு ரொம்ப சிரமம் சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் தான் என்ன பேசுகிற ஜிம்மன் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன் ஒரு டாக்டராக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன் ஓகேவா நீ இதுக்காண்டி ஒன்றும் என்ன நினச்சி நீ கில்ட்டி ஆக வேணாம் சரியா நீ இப்போ எப்படி இருக்க நல்லா இருக்கில்ல நல்லா இருக்கேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அவ்வளோதான் நான் என்னோடய ரூமுக்கு மேலே போகிறேன் அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் நான் போய் வந்து விடவா இல்லை பரவாயில்ல நான் போகிறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க ஓகேவா அப்படிங்கும்போது அப்படியே ஜிம்மன் தான் அப்படியே மெதுவாக எழுந்துச்சி போயிடுவான். இப்போ ஜங்குக் அப்படியே உட்காந்து வீடியோ சுற்றி பார்த்துட்டு இருப்பான். இப்போது ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈரமாக இருக்கிறத ஜிம்மனோட அம்மா தான் நோட் பண்ணிட்டு ஜங்குக் ரொம்ப நனைஞ்சிருக்கப்பா நீ போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல ஆண்டி என்ன பரவாயில்லையா அடுத்து உனக்கு ஜுரம் வந்துமா நீ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணதோ மேலே இருக்கு பாரு அதான் ஜிம்மன் ரூமு அங்கே ஜிம்மனோட ஒரு ஜிம்மன் ட்ரெஸ் இருக்கும் நீ எடுத்து போட்டுக்கோ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன ரெடி பண்ணிட்டா வந்து சாப்பிடு ஓகேவா அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல என்ன பரவாயில்ல நான் அம்மா இப்படி நினச்சிக்கோ நீ போய் மேலே போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டுனே இப்போது அப்படியே வாங்கிச்சு ஜிம்மனோட ரூமுக்கு தான் போவான். ஜிம்மன் தான் அப்படியே படுத்திருப்பான். ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே தான் வருவான். உள்ளே வரப்போ ஜிம்மன் தான் எதில் படுத்திருப்பான். ஜங்குக் தான் வந்து பார்க்கும்போது ஜிம்மன் தண்ணி மூடி படுத்திருப்பான். ஜிம்மனோட ரூம் தான் அவங்க பெருசாக இருக்கும். ஜிம்மனோட ஃபோட்டோ பெருசாக அந்த ரூமில் தான் மாட்டிருக்கும். அப்படியே ஜங்குக் தான் அதை பார்ப்பான். ஜிம்மனோட ஃபோட்டோவில் ஃபுல்லு க்யூட்டாக அழகாக இருப்பான். அதை அப்படியே ஜிம்மன் பார்த்துட்டு ஜிம்மன் அதை ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு நிற்பான். அப்படியே பார்த்துட்டு அங்கே கபோர்டு தான் இருக்கும். அந்த கபோர்டு திறந்து ஜிம்மனோட ட்ரெஸ்லாம் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஜங்குக் தான் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேயே நின்று அவன் ஷர்ட்டை தான் அப்படி கலட்டும் போது டக்குன்னு ஜிம்மன் ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீ தூங்கலையா அப்படிமா இல்லை அது வந்து அப்படிங்கும்போது நீ தூங்கிட்ட நினச்சி தானே இங்கே மாத்திரம் சாரி அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு ஷர்ட்டை மட்டும் தான் ஜங்குக் காட்டியிருப்பான். இப்போ அப்படியே ஷர்ட் இல்லாமல் ஜங்குக் நிற்கிறதா ஜிம்மன் பார்ப்பான். இப்போ அப்படியே பார்த்துட்டு கண்ணெடுக்காமல் ஜிம்மன் பார்த்துருக்க ஜங்குக் தான் பார்த்துட்டு நான் போய் பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது அப்படியே உள்ளதாக பாத்ரூம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஜிம்மனோட ட்ரெஸ்ஸு ஜங்குக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் காலெலாம் கொஞ்சம் ஒரு அதாவது
கீழ் முட்டிக்கால் கொஞ்சம் மேலே இருக்கும். இப்போது ஜிமின் தான் சிரிப்பான். ஜங்குக் தான், என்ன என்ன சிரிக்கிற? இல்லை, என் ட்ரெஸ் உங்களுக்கு சின்னதாக இருக்கு. ஆமாம், குட்டிச்சி கணக்காக இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது, ஐயோ நான் குட்டிச்சிலாம் இல்லை, நீங்கள் தான் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கும்போது, யார் நீ குட்டிச்சி இல்லையா அப்படிங்கும்போது, இல்லை தானா அப்படிங்கும்போது, தான் ட்ரெஸ்லேயே தெரியுதே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜவுதா சிரிச்சுக்கிட்டே, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்பான். இல்லை, எனக்கு பசிக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது, சரி நான் வேண்டாம் வரும்போது உங்கள் அம்மா கிட்ட சொல்லி பால் எதுவும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ஜங்கு, என்ன பரவாயில்ல, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற, அதான் இப்படி வீக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் போயிடுவான். இப்போ போயிட்டு அப்படியே ஜிமினோட அம்மா தான் ஜங்குக் தான் டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க மணி அப்படி ஒரு மாதிரி 12 இருக்கும். இப்போது ஜங்குக் தான் உட்காந்து அந்த டிஷ்ஷெல்லாம் ஜிமின் நம்ம தான் சர்வ் பண்ணுவாங்க. அப்படியே ஜங்குக் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக்கை பற்றி ஜிமின் அம்மா தான், ஜங்குக் எப்படி இருக்குது டிஷ்ஷெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கும்போது, நல்லா இருக்கா ஆண்டி, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்கள் சமைச்சிங்களா? ஆமாப்பா நான் தான் சமைப்பேன் அப்படிங்கும்போது, இவ்வளோ பெரிய வீட்டில் ஏன் யாரும் மெய்டெலாம் இல்லையா? மெய்டு இருக்காங்க, அவங்க மற்ற வேலை பார்ப்பாங்க, சமைக்கிற வேலை எப்பயும் நான் தான், என் ஒரு ஆளுக்கு நானே சமைச்சிப்பேன், எனக்கு நான் சமைச்சா மட்டும்தான் பிடிக்கும். ஜிமன் மாதத்துக்கு ஒரு தடவை வருவான், நான் தான் சமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, நல்லா இருக்கு ஆண்டி சொல்லிட்டு போச்சான். அப்படி சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காருவான். ஜிமனோட அம்மா தான் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜங்குக் உன்னோட அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது, எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை, நான் சின்ன பிள்ளையில் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் டாக்டர் படித்து அப்புறம் என் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, சரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்கு அம்மா இனிமேல் ஓகேவா அப்படிங்கும்போது, இப்போது ஜங்குக் தான் மாதிரி அழுகையாக வரும். இப்போது டே ஜிமனோட அம்மா தான் வந்து ஜங்குக் ஹக் பண்ணிட்டு, ஏன் அழுகிற, ஜிமனுக்கு அம்மா மாதிரி நானும் உனக்கு அம்மா தான் சரி அப்படிங்கும்போது, ஜங்குக் தான் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, பரவாயில்லப்பா ஆண்டிலாம் ஒன்று வேணாம், நீனும் அம்மாவே கூப்பிடு அப்படிங்கும்போது, சரி சரிம்மா அப்படிங்கும்போது, குட் பை, சரி ரொம்ப டயர்டாக இருக்க, நீனும் போய் ஜிமனோட ரூம்லேயே படுத்துக்கோ ஓகேவா அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் எழுந்திரிச்சு ஜிமனோட ரூமுக்கு தான் போயிடுவான். இப்போ அப்படியே ஜிமனோட ரூமுக்கு தான் போகும்போது மெதுவாக கதவை தொடர்ந்து இப்போ அப்படியே கதவை முடிச்சு ஜிமனை பார்க்கும்போது ஜிமன் தான் தூங்கிட்டு இருப்பான். இப்போது ஜங்குக் தான், ஐயோ இப்போ எங்கே படுக்கிறது, ஒரு பெட் தான் இருக்குது இங்கே, ஐயோ ஜங்குக்கா இங்கெல்லாம் படுக்க முடியாது, நீ ஏதாவது பெட்ஷீட் இருந்தால் கீழே போட்டு படுக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே கபடில் திறந்து ஒரு பெட்ஷீட் தான் எடுத்து கீழே தான் விரிச்சிட்டு இருப்பான். ஜிமன் தான் இப்போ எதுவும் வந்துச்சு பார்க்கும்போது ஜங்குக் அந்த பெட்ஷீட்டை வச்சுட்டு அதை பார்த்துட்டு, ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பான். கீழே கீழே படுக்கலாம் தான் அப்படிங்கும்போது, சென்னை கீழேயா, ஏன் இவ்வளோ பெரிய பெட் இருக்குது, இங்கேயே வந்து படுத்துக்கோங்க அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல ஜிமன் நான் கீழே படுத்துட்டு அப்படிங்கும்போது, ஜங்குக் கீழெல்லாம் படுக்க வேணாம், ஏற்கனவே பயங்கரமாக இந்த ஊர் குளிரும், இல்லை கீழெல்லாம் படுத்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காம போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மேலே படுங்க அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல ஜிமன் அப்படின்னு சொல்லுவான். என்ன ஜங்குக் என் பேச்சு கேட்க மாட்டீங்களா, நீங்கள் மேலே வந்து படுங்க, இல்லைனா ஹேல்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் பிடுங்கி மேலே அவளை படுக்க வச்சிருவேன் அப்படிங்கும்போது, நீ எழுந்திரிச்சுலாம் ஒன்று வேலை வேணாம், பரவாயில்ல நான் வந்து படுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பில்லோ போட்டு ஜங்குக் தட்டி படுப்பான். அப்படியே படுக்கும்போது அப்படியே ஜிமனை தான் பார்ப்பான். ஜிமனை ஜங்குக்கும் நேராக படுத்திருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் ஃபுல்லாக பெட்ஷீட் போட்டிருப்பான், இங்கே ஜிமனும் போட்டிருப்பான். ஜங்குக் தான், ஜிமன் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, இந்த காலத்தில் கொஞ்சம் காசு இருந்தாலே எல்லோரும் ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க, ஆனால் நீ ரொம்பவே இன்னசென்ட், அப்புறம் இவ்வளோ பெரிய வீடு இதெல்லாம் உனக்கு இருந்தும் அதெல்லாம் நீ காமிச்சிக்கவே இல்லை அப்படிங்கும்போது, இதில் என்ன ஜங்குக், நான் அப்படி தான், எனக்கு காசு பணம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு உண்மையாக இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஜங்குக் தான், யாரும் இந்த காலத்தில் உண்மைலாம் கிடையாது ஜிமன், யாருக்கும் உண்மையெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, இப்போது ஜிமன் தான், ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஆமாம் அவங்களுக்கு அவங்க தேவை முடிகிற வரை தான் நம்ம கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட பெஸ்ட்டு ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா அதை தேடிட்டு போயிடுவாங்க ஜிமன் அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே ஜிமன் தான் ஜங்குக்கை பார்ப்பான். ஆமாம் அது உண்மை தான், நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது, ஏன்னா நிறைய அனுபவிச்சிருக்கீங்களா, அது ஒன்றும் இல்லை, சரி நீ பாரு அப்படிங்கும்போது, அப்படி இல்லை ஜங்குக் சொல்ல திரும்பி அப்படி ஜங்குக்கை பார்க்கும்போது, இப்போ ஜங்குக் அப்படி திரும்பி ஜிமனை பார்ப்பான். நான் எப்படி இதை சொல்கிறதுன்னு முதல்ல தெரியல, இந்த லைஃப்பில் எனக்கு எப்படி இருக்கணும்னா, இதோ காசு பணம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பாக இருந்தால் உண்மையாக ரியலாக அவங்க மேலே ரொம்ப பாசமாக அப்படி தான் நான் இருப்பேன், என்னோடய கேரக்டரும் அப்படி தான், இந்த உலகத்தில் நம்மளை கேராக அன்பாக பார்த்துக்கிற ஒரு பர்சன்னா அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஜங்குக் அப்படிங்கும்போது, ஜங்குக் அப்படியே ஜிமனை பார்ப்பான்.
அதான் என் லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இப்போ ஜம்முக்கு தான் என்ன சொல்கிறேன். ஆமாம், வந்து 1 வீக் தான் ஆகுது என்னை பார்த்து. ஆனால் எனக்காக இதோ மலையில் இவ்வளோ தூரம் என்ன ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது எத்தனை தடவை உன்னோட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சரியா அப்படிங்கும்போது, இல்லை நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் அது உங்களுக்கு நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு சரி வராது அப்படிங்கும்போது, ஸோ அப்போது எவ்வளோ சொல்லிகிட்டே இருப்பியா அப்படிங்கும்போது, சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படிங்கும்போது, தேங்க்யூ அப்படிங்கும்போது டக்குன்னு சமூக் தான் இவனோட வாயில் அப்படி கை வச்சிருவான். சிமன் தான் அப்படியே பார்ப்பான். ஜங்கோட கையை சிம்மனோட லிப்பில் தான் இருக்கும். அப்படியே சிம்மனுக்கு அது ஒரு மாதிரி சிம்மன் கொஞ்சம் ஜங்கு கை வச்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணரடிசாக இருக்கும். இப்போ டக்குன்னு ஜங்குக்கு தான் கையை எடுத்துருவான். இப்போ எடுத்துகிட்டு சாரிலாம் சொல்லாது சரியா அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே சிம்மன் தான் ஜங்கு கேட்பான். அப்படியே 2 பேரும் அப்படியே பார்த்துப்பாங்க. இப்போது சிம்மன் அப்படியே பேதுவாக ஜங்கு கிட்ட வந்து சிம்மனுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி, அந்த ஜங்கு கிஸ் கொடுக்குற மாதிரி சிம்மன் தான் வந்துடுவான். இப்போ ஜங்குக்கு தான் சிம்மன் தூங்குறாமா அப்படின்னோடனே டக்குன்னு சிம்மன் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு டக்குனு சிம்மன் தான் திரும்பி படுத்துப்பான். இப்போ படுத்துட்டு அப்படியே சிம்மன் நாக்கு கடிச்சிட்டு என்ன பண்ணுற சிம்மன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். இப்போ ஜங்குக்கு தான் இந்த பக்கத்தில் திரும்பி ஒரு மாதிரி அவனுக்கு சிம்மன் கிஸ் கொடுக்க வந்தானே இவன் வேலைக்கு வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்போது அப்படியே அதை நினச்சிட்டு அப்படியே கண்ணை தான் மூடி தூங்கிடுவான். இங்கே சிம்மனும் தூங்கிடுவான். இப்போ அப்படியே அந்த நைட் தான் போயிடும். இப்போ மறுநாள் காலையில் தான் காலைல எழுந்திரிச்சு ஜங்குக்கு தான் கண்ணை வந்து பார்க்கும்போது சிம்மன் தான் பக்கத்தில் இருக்க மாட்டான். இப்போ அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து டைமை பார்ப்பான். டைம் தான் காலையில் ஒரு 9 மணி ஆகிருக்கும். இப்போது சிம்மன் தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரும்போது இப்போது ஜங்குக்கு தான் சிம்மன் எப்படி இருக்க, உடம்பு உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன் ஜங்குக்கு, ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நல்லா இருக்குது அப்படிங்கும்போது, அதான் சார் காலையில் ஏஞ்சிட்டிங்களா? இல்லை எப்போயும் நான் காலையில் ஏஞ்சிடுவேன் அப்படிங்கும்போது, அப்படியே சிம்மனோட கையில் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். இப்போது ஜங்குக்கு தான் எப்படி சிம்மன் அதுக்குள்ளே துவைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை நான் ஏஞ்சதுமே நான் துவைச்சி ட்ரையரில் போட்டுட்டேன். இப்போது கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நீங்கள் உங்களுக்கு போட இது ஒரு மாதிரி நல்லா இல்லை, அதனால தான் அப்படிங்கும்போது, ஆமாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படி சொல்லி சிரிப்பான். இப்போ சிம்மனும் சிரிப்பான். ஜங்குக்கு தான் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், கிளம்பலாமா அப்படிங்கும்போது, கிளம்பலாம், அம்மா ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கீழே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, உங்களை தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சிம்மன் கையில் ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு ஜங்குக்கு தான் குளிச்சு இழிச்சிட்டு இப்போ அப்படியே ரெடி ஆகிட்டு 2 பேர் தான் கீழே வருவாங்க. இப்போது ஜங்கு சிம்மனும் அண்ணா வருது, சிம்மனோட அம்மா தான் பார்ப்பாங்க. இப்போது அப்படியே 2 பேரும் ஒன்றா தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போது சிம்மனோட அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போது சிம்மனோட அம்மா தான் சிம்மன்கிட்ட, சிம்மன் இப்போ எப்படி இருக்குது உடம்பு? காலையிலேயே இருக்கு எந்திரிச்ச, நான் பார்த்துக்க மாட்டேனா என்ன அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கேன்னு சொல்லு, பாரு எவ்வளோ வீக்காக இருந்துச்சு ஜங்குக்கு சொன்னார் அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே சிம்மன் தான் ஜங்குக்கு பார்க்கும்போது, ஆமாம் நீ வீக்காக தானே இருந்த அதெல்லாம் சொன்னேன் அப்படிங்கும்போது, அம்மா நல்ல நாளையே என்ன புகழ்வாங்க, நீங்கள் வேறு ஏன் ஜங்கு அப்படிங்கும்போது, இல்லை ஏன் இவன் ஒழுங்காக சாப்பிட மாட்டானா அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது, சாருக்கு அவர் மேலே கவலையே கிடையாது, அவருக்கு நல்லா படிக்கணும், அப்போ அதெல்லாம் அந்த புக்ஸ் வந்து கட்டிக்கிட்டு ஆளுவான். அந்த புக்ஸ் மேலே உள்ளதுனாலே தான் அவன் அதுவும் நான் சொல்கிறதே கேட்காம இவ்வளோ தூரம் தள்ளி அந்த ஊரில் டீச்சர் வேலை பார்த்துட்ருக்கான். நானும் எவ்வளோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது கொஞ்சமே தான் நான் பல டைம் சொல்லிட்டேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் பண்ணுவேன், எனக்கு அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்க அப்புறம் அந்த அமைதியாக இருக்கிற அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, ஏன் நம்ம வீடு உனக்கு பிடிக்கலையா? நான் அப்படி சொல்லலைம்மா, என்னை பற்றி அவளுக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது, என்னத்தான் சொல்ல சாப்பிடு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு இப்போது சிம்மனோட அம்மா தான் வந்து ஹக் பண்ணுவான். இப்போது அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உடம்பு பார்த்து கொஞ்சம் நல்லா சாப்பிடு சரியா, இனிமே எப்போ வருவா அப்படிங்கும்போது, வரம்மா ஆமாம் வேலண்டைன்ஸ் டே வேறு வருது போல் அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே சிம்மன் தான் ஜங்கு பார்க்கும்போது, இப்போ சிம்மன் தான் அது வரட்டும், அதுக்கு என்ன இல்லை இப்போ கூட எனக்கு ஒரு மருமகனோ இல்லை மருமகளோ 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருவேன்னு பார்த்தேன், கூட்டே வர மாதிரி தெரியலையே அப்படிங்கும்போது, அதுக்கு என்னம்மா அப்போ அவசரம் அப்படி சொல்லி சிரிப்பான். இப்போது சிம்மனோட அம்மா தான் ஜங்கு இவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுப்பா, யாரையும் லவ் பண்ண மாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது, இப்போது ஜங்குக்கிட்ட அப்படி சிரிப்பான். அந்த ஊர்லேயே அந்த ஊர் பிரசிடென்ட் பையன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் அவனையும், எனக்கும் வயசாகிட்டே இருக்குல்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணால் நல்லா இருக்கும்ல, நானும் பார்ப்பல அப்படிங்கும்போது, உங்களுக்கு இதே வேலை போங்க சொல்லிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு அப்படியே சிம்மனோட அம்மாட்ட அந்த கை கொடுத்துட்டு, ஆண்டி நானும் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, உடம்பு பார்த்து கொடுத்தவங்க 1 மந்த் தான் இருப்பியா அப்படிங்கும்போது, ஆமாட்டி 1 மந்த் தான், அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படிங்கும்போது, அப்படியா
சரி சரி 1 மந்த்துக்கு அப்புறம் எங்கே போயிடுவியா திரும்பியும்? ஆமாம் போயிடுவேன் அப்படிங்கும்போது ஓகே ஜாங்கு, நான் இது சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊர்லேயும் உனக்கு ஒரு அம்மா இருக்கா, ஓகேவா? நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், சரியா? அப்படிங்கும்போது அப்படியே ஜாங்கு தாங்க அம்மா உட்காந்துட்டு ஓகே 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 ஆண்டி அப்படிங்கும்போது நான் நைட்டே வந்து சொன்னேன். சரி சரிம்மா சரி அப்படி சொல்லிட்டு இப்போது ஜாங்கு குச்சிமனு தான் கிளம்பிடுவாங்க. இப்போது அந்த காரு தான் வந்திருக்கும். இப்போது ஜாங்கு குச்சிமனு அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அவங்களோட அந்த ஊருக்கு தான் போவாங்க. அப்படியே ஒரு போயிட்டுருக்கும் போது இப்போ ஜிமன் தான் அப்படியே வேடிக்கை பார்த்துருவாங்க. ஜாங்குக்கு தான் ஜிமனை பார்த்து, ஏன் ஜிமன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறியா என்ன அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு ஜிமன் தான் என்னது இல்லை உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே அதான் கேட்குறேன், ஏன் யாரையும் லவ் பண்ண பிடிக்கலையா இல்லை எப்படி அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் தான் அப்படி ஜங்குக்கு பார்க்கும்போது ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை உனக்கு என்ன அழகா நல்லா க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி தானே இருக்க, உனக்கு இந்நேரம் ஏகப்பட்ட ப்ரொப்போஸ்லாம் வந்திருக்கணுங்க அப்படிங்கும்போது ஜிமன் தான் எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ ஜங்குக்கு தான் உங்ககிட்ட தான் ஜிமன் கேட்குறேன், ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் இன்னும் அப்படி ஒரு பர்சனை பார்க்கல அப்படிங்கும்போது ஓ அப்படியா, உனக்கு பிடிச்ச பர்சன் எப்படி வேணும் அப்படிங்கும்போது அப்படியே ஜங்குக்கு தான் பார்ப்பான். ஜங்குக்கே ஜிமன் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக்கு தான் ஜிமன் அப்படிங்கும்போது வந்து தான் கேட்டேன், அது எனக்கு பிடிச்ச பர்சனை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது என்னது இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்ச பர்சன் பார்த்துட்டின்னா உங்கள் அம்மா கிட்டே போய் இன்ட்ரோ கொடு, உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, நெக்ஸ்ட் வீக் வேலண்டைன் டே நினைக்கிறேன், அப்போது அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க அம்மா முன்னாடி காட்டு, அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஜிமன் அப்படிங்கும்போது ஜிமன் தான் சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி 2 பேர் பேசிகிட்டே தான் வருவாங்க. இப்போ அப்படியே அவங்க ஊருக்கு தான் வந்துடுவாங்க. இப்போ அப்படியே காலேருந்து இறக்கி அவங்க குச்சிமன் தான் நடந்து தான் போகணும். இப்போ அப்படியே 2 பேரும் நடந்து போகும்போது இப்போது ஜங்குக்கு தான் ஜிமன் இப்போ எப்படி இருக்கும் நல்லா இருக்கீல, நான் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கு ஜங்குக்கு அப்படிங்கும்போது ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து அவங்களோட அவங்க இந்த இடத்துக்கு தான் வந்துடுவாங்க. இப்போது அங்கே ஹைஜன் தான் வெளியே நின்று அந்த பர்சன்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ ஹைஜன் தான் ஜிமன் வரதை பார்த்துட்டு ஜிமன் அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்து ஜிமனை தான் ஹக் பண்ணிப்பான். இப்போது ஜிமன் தான் ஐஜி என்ன காலையிலே வந்துட்டேன், அது ஒரு விஷயத்தை பற்றி பேச தான் வந்தேன், பார்த்தா தெரியுது உனக்கு நைட்லாம் உடம்பு முடியலன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு, இப்போ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படிங்கும்போது நல்லா இருக்கேன் ஹைஜன் அப்படிங்கும்போது இப்போது ஹைஜன் தான் ஜங்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனது அப்படிங்கும்போது ஐயோ ஹைஜன் வேணுமா பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டு நைட்லாம் சொல்லி சாவடித்தான், இப்போது நீ நான் அப்படிங்கும்போது ஏன்னா நைட்லாம் சொல்லி சாவடிச்சானா அப்படின்ட்டு ஜிமனை பார்க்கும்போது இப்போ ஜிமன் தான் இல்லை அது அப்படிங்கும்போது சரி நான் போகிறேன், என் ஃப்ரெண்டு என்னை தேடுவானுங்க அப்படிங்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வெளியே தான் அங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கும்போது இப்போ அங்கே லீயும் ஜூங்கும் தான் நிற்பாங்க. இப்போது ஜங்கு நிற்கிறத பார்த்துட்டு இப்போ லீயும் ஜூங்கு வந்து ஜிமன் எப்படி இருக்க அப்படிங்கும்போது நல்லா இருக்கேன் ஜூ. இப்போ லீ தான் ஜிமன் உண்மையாக நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது நல்லா இருக்கேன் லீ அப்படிங்கும்போது இப்போது ஜூங் தான் அது ஒன்றும் இல்லை நைட்டில் ஒரே அழுக லீ அப்படிங்கும்போது இப்போது ஹைஜன் தான் அவன் நீ அழுகணும் அப்படிங்கும்போது அதுவா தெரில அழுகியா வந்துச்சு அப்படிங்கும்போது இது சரியில்லையே, அவனுக்கு உடம்புலன்னா நீ அழுகிற அப்படிங்கும்போது இப்போ ஜூங் தான் அவனா அது அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு ஜூங்கு தான் லீதா அப்படி பிரிச்சிருவான், டேய் அவன் கிடக்கான் விடு, இப்போ நல்லா இருக்கில்ல கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கில்ல ஜிமன் அப்படிங்கும்போது நல்லா இருக்க ஜூங் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே ஜிமன் தான் ஜங்குவை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இதை லீயும் ஜூங்கு தான் நோட் பண்ணுவாங்க, இங்கே ஹைஜனும் நோட் பண்ணியிருப்பான். இப்போது ஹைஜன் தான் அப்புறம் ஜிமன் நைட்டு இன்னும் ஜங்குக்கும் ஒன்றா தான் இருந்தீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே தான் இருந்தோம் அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இப்போது ஜிமன் எதுக்கு சிரிக்கிற இல்லை கேட்டேன் அப்படிங்கும்போது இல்லை சுத்தமாக உடம்பு சரியில்லாத மாதிரியே இல்லையே, ஒரே ஜாலியாக ஒரு மாதிரி நல்லா காலியாக இருக்கே ஃபேஸ்லாம் அதான் அப்படின்னு ஹைஜின்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லையே அப்படிமா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே லீயும் ஜூங்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜங்குக்கிட்ட தான் ஜூங் தான் ஜிமன் வீட்டில் ஜிமன் அந்த அன்னைக்கிட்ட சொன்னான், நானும் வந்து சொன்னாங்கடா ஜிமன் வீட்டில் இருந்தீங்களா அப்படிங்கும்போது ஆமாண்டா அது எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா, பேலஸ் மாதிரி இருக்கிற அந்த வீடு, அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன்டாங்க அப்படிங்கும்போது இப்போ லீ தான் என்ன பணக்கார வீட்டு பையனா, ஆமாண்டா கோட்டை மாதிரி வீடு, அங்கே இவன் தான் ஒரே பையன், ஆனால் பாரு எப்படி இருக்கான் அப்படிங்கும்போது இப்போ லீ தான் என்னடா சொல்கிற, ஆமாண்டா பெரிய பணக்கார பையன், ஆனால் சுத்தமாக அவங்க அம்மாக்கோ அவனுக்கோ அது கொஞ்சம் கூட இல்லை, ரொம்பவே சிம்பிளாக இருக்காங்கல்ல அப்படிங்கும்போது இப்போது லீ தான் ஆமாம் அப்படி தான் இருக்கான், ஜூன் தான் பரவாயில்லடா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இப்போ லீ தான் அப்படி சேடாக இருப்பான். ஜூன் தான் இப்போ எதுக்கு சேடாக இருக்க நீ, இல்லை ஜங்கு நீனும் சிவனும் ஒன்றா தான் இருந்தீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் ஒன்றா தான் இருந்தோம் அப்படிங்கும்போது இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் சேடாயிரும்,
டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரு சரியா? இதோ அவன் தான் உன்னை காலையில் தேடிட்டு இருந்தான் வாங்கிட்டு போ அப்படிங்கும்போது போடா சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீதா சுகமாக வச்சுப்பாங்க. இப்போ ஜங்குக்கு தான் சிரிப்பான். இப்போது எல்லாரும் அப்படியே பேசி நிற்கும்போது இப்போ ஒரு சவுண்ட் தான் ஜங்குக்கா அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பி பார்க்கும்போது இப்போ ஒரு பொண்ணு தான் வேகமாக வந்து ஜங்குக்கை தான் ஹக் பண்ணும். இப்போ அப்படியே ஜங்குக்கை ஹக் பண்ணணும். எல்லாரும் ஜங்குக்கை தான் பார்ப்பாங்க. இப்போது எல்லாருக்கும் எதுவுமே புரியாது. இங்கே நீயும் ஜுங்கு தான் இவ புறா வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போது சிமெண்ட்க்கு ஒன்றுமே புரியாது, ஹைஜுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ அந்த பொண்ணு தான் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்பா. இப்போ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்பான். ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஹக் பண்ணிட்டு பக்கத்துலேயே பிரேக் ஆகி ஜங்கு நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? உன்னை தேடாது யாரும் இல்லை. அதுக்கப்புறம் நான் உன்னோட ஹாஸ்பிட்டலில் விசாரித்தேன், நீ வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். மிஸ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பா. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்க போது லீயும் ஜூங்கு தான் சிவ எப்படா வந்தா அப்படிங்கிற மாதிரி ஜூங் சொல்லுவான். இப்போது அங்கே ஒரு பர்சன் தான் நான் தான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன், உங்களை கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது இப்போ ஜூங் தான் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த பொண்ணு தான் அந்த ஒயன் கையில் தான் ஒரு பேட்டி இருக்கும். இப்போது ஜூங் தான் நீ எதுக்கு வந்த இங்கே ஒயன் அப்படிங்கும்போது இது என்ன கேள்வி ஜூங், என்னோட லவரை பார்க்க நான் வரக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் ஆயிடுச்சுன்னு அப்படி பார்ப்பாங்க. இங்கே ஜூங்குலியும் தான் என்னடா இப்போ வளரிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது இப்போது ஜங்கு நிற்கும் போது ஒயன் தான் ஜங்கு உன்னோட வீடு எங்கே இருக்குது அப்படிங்கும்போது இப்போது அந்த பர்சன் தான் அந்த வீடு தான் அப்படிங்கும்போது ஓ அப்படியா சரிவா நான் உங்ககிட்ட பேசணும் நிறையா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு தான் கூட்டு போவா. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி சிம்மனை பார்த்துக்கிட்டே போவான். இப்போ சிம்மனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. இப்போது சிம்மனாத்தையே பார்த்து நிற்கும் போது இங்கே ஜுங்குலியும் தான் நிற்பாங்க. அங்கே ஹைஜனும் சிம்மனை நிற்கும் போது இப்போ ஹைஜன் தான் என்னது லவ்வரா என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஐஜன் தான் வேகமாக வந்து நீ கிட்ட நீ சொல்கிற அப்படி தட்டி கூப்பிடும் போது இப்போது நீ தான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்பான். எதை கேட்குற இதோ ஒன்று வந்து கட்டி பிடிச்சிட்டு லவ்வருங்கிற யார் அது பார்க்க பேக்கு மாதிரி இருக்கு யார் அப்படிமா அது அவனோட லவ்வர் அப்படிங்கும்போது லவ்வரா சொல்லவே இல்லை இதெல்லாம் அப்படிங்கும்போது இப்போ ஜோங் தான் அப்படியே ஜிமினை பார்க்கும்போது ஜிமினோட கண்ணு டியரியாக இருக்கும். ஜோங் தான் அதை பார்த்த மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது ஜோங்கோடையும் தான் என்னடா இப்போ எதுக்குடா இப்போ வந்தா இப்போ வந்து இப்போ எதுக்குடா புதுசாக ட்ராமா மாதிரி பண்ணிகிட்ருக்கா யாரா இவளை கூப்பிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஜிமினை தான் ஹைஜன் தான் சிவன் நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹைஜன் தான் ஜிமினை கூப்பிட்டு போயிடுவான். இப்போது நீயும் ஜோங்கு தான் என்னடா ஒன்றுமே புரியலை இவோ எதுக்குடா இப்போ வந்தா இங்கே அப்புறம் சிம்மனை பார்த்தியா நீ அப்படிங்கும்போது இப்போ நான் சிம்மனை மட்டும் தாண்டா பார்த்தேன். அவள் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணோன்னு சிம்மனோட ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு, ரொம்ப சேட் ஆகிட்டான்டா. அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குலேயும் தான் பேசி நிற்பாங்க. ஓகேடா இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன், மன்னிச்சிருங்கடா. 1 ஷார்ட்டாக போடலான்னு பார்த்தேன், 2 ஷார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 2 ஷார்ட்டாக நாளைக்கு காலையிலேயே விட்டுடுறேன் ஓகேவா. அது நான் ஸ்டோரி சின்னதாக யோசிச்சா அது பெருசாகவே முடியுது, அது என்னன்னே தெரியல. ஓகேடா நான் இது ஒரு ஸ்பெஷல் பார்ட்டாக அவங்களுக்கு 2வது பார்ட் கொடுக்குறேன் ஓகேவாடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைண்ணா சொல்லிடுங்கடா ஓகேவா. ஓகேடா பாய்டா.